குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ எல்லாம் வல்ல அருட்பேர் ஆற்றலும் குருவும் சூக்குமாக இருந்து துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். கருவிலே என்னை வடித்தவனை காணா கடவுள் என்பேன், கருவிலே என்னை சுமந்தவளை காணும் தெய்வம் என்பேன், கருவுக்கு உயிர் கொடுத்தவரை கனிவு தந்தை என்பேன், இரு விழிகொண்டு என் முன்வினை அறுத்தவரை குரு என்பேன். குரு பிரம்மம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை அந்த அடிப்படையில் தலைப்பு குழந்தைகள் நாம் அப்படிங்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த உலகத்திற்கு நாம் எப்படி வந்த எல்லாருமேங்க குழந்தையாக தான் வந்திருக்கோம். போகும்பொழுது எப்படி போக போகிறோங்க? குழந்தையாக தான் போகணும். சரிங்களா? இது அடிப்படை, இதுதான் ஆன்மீகம், இதுதான் தலைப்போட உட்பொருள் இவ்வளோதான், முடிஞ்சுங்க. சரிங்களா? இதை பற்றி கொஞ்சம் விரிவாக உள்ள சென்று ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். அது அடிப்படையில் அந்த அடிப்படையில் நல்லோர்களை காண்பதும் நன்றே, நல்லோருடன் பழகுவதும் நன்றே, அது சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் ஒரு அறக்கட்டளை அல்லது ஒரு தவமையத்தில் இருக்கிற இத்தனை அன்பர்களை பார்ப்பது, ஒன்று கூடி பார்ப்பதே மிகப்பெரிய ஒரு காந்த களம். பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்லோர்கள் பார்க்குறது ஒன்று இருந்தாலும் கூட அவங்க விடுற மூச்சு காற்று கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா எண்ணங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு உடைய உயிராற்றலும் சிறப்பாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையிலே என்னை இந்த முதல் நாள் அமர்வுக்கு அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அந்த அடிப்படையில் வாழ்க்கை அந்த அடிப்படையில் தொடங்கியது குழந்தை பருவத்தில் தொடங்குது. பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாள் எவ்வளோ வச்சுக்கலாங்க சுமாராக? சரி, எல்லாம் எவ்வளோ இருக்க போகிறீங்க? இது தோராயிரமா ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் இந்த மாதிரி எதுவும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்லை சொல்லுங்க. சேர்த்து வச்சுருக்கிற பணமெல்லாம் லட்சங்களில் கோடிகளை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம், இருக்கே இல்லைங்களா? இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமே இல்லைங்களா? இதில் என்னென்னா 100 கோடி இல்லாமல் 70ங்கிறீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா? இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ்லேயே பாஸ் மார்க்கெல்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. பாஸ் மார்க்குங்கிறது 98 99 தான். 98 99 வாங்கினீங்கன்னா தான் மார்க்கே தவிர இந்த 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறதெல்லாம் மார்க்கே கிடையாது. அதுக்கு எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும், எதுக்கு நான் சம்பாதிக்கணும், நம்ம 1008 கேள்வி கேட்போமே இல்லைங்களா? அந்த அடிப்படையில் இந்த வாழ்வியல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுவே இன்றைக்கி ஜனவரி 1ஆம் தேதி. இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் நாம் எல்லாமே கிமு கிபி அந்த அடிப்படையில் 2026ஆவது ஆண்டு குழந்தைகள் நாமெல்லாம். அப்போ இந்த வழியாக குழந்தைகளாகவே பிறந்து மனித பிறப்பு இன்றைக்கி நாம் இந்த ஒரு புதிய உருவத்தில் வந்து உட்காந்துட்ருக்குறோம். பார்த்தீங்கன்னா இருக்கே இல்லைங்களா? மனித உருவமே தான் தொடர்ந்து எடுத்து வந்த நம்முடைய பரம்பரைகள் அல்லது வினையின் காரணமாக இன்றைக்கி இந்த உருவத்தில் வந்திருக்குறோம். பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் இந்த மன்றத்துக்குள்ளே வர்றவங்களாக இருந்தாலே கூட வினைகள் யாருக்கு குறைவாக இருக்குதோ அவங்க தான் இந்த மண்டலத்தில் நீடித்து இருக்க முடியும். இந்த மாதிரி சொற்பொழிகள் நல்லதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வினையே அதிகமாக இருந்துச்சுன்னு என்ன ஆக முடியுங்க? வர்றதுக்கே நேரம் இருக்காது. அவர் வினையை கழிக்கிறதுக்கே அந்த வினையோடைய சேர்ந்து கர்மாவாக சேர்ந்து அங்கே பயணம் பண்ணிட்டு இருப்பாரே தவிர வேறு இதில். பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அடிப்படையில் வாழ்க்கை தான். அந்த அடிப்படையில் இந்த குழந்தைகளாக பிறந்தவன வாழ போகிறோம். அந்த அடிப்படை நம்மளுக்கு ஒரு நோக்கம் இருக்கணுமே இல்லைங்களா? ஜனவரி 1 இருக்கிறனால ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழணும். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் இல்லைன்னா வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலாவது வேணும். கடைசிக்கு கொஞ்சமாக சிம்பிளாக புரிஞ்சுருக்கணும். அந்த அடிப்படையில் எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ நாள் இருக்க போகிறேங்க? விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்ஏவை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணால் நம்முடைய வாழ்நாள், நம்முடைய எக்ஸ்பிரி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 166 ஆண்டுகள். 166 ஆண்டுகள் விஞ்ஞானமே சொல்லிடுச்சு. பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் இன்றைக்கி ஆஸ்பத்திரி போனீங்கன்னா உங்கள் 166 வருஷம் வரைக்கும் காப்பாற்றுறக்கு உங்கள்கிட்ட மருந்து மாத்திரை இருக்குது. சரிங்களா? நம்பலாமா? சரி, அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி ரிசர்ச் வந்திருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த 166 ஆண்டுகள் அப்படிங்கிற நம்முடைய எக்ஸ்பிரி டேட். இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் அப்போ பிறந்திருக்கிறோம், இன்னும் 166 வருஷம் இங்கே இருக்க போகிறோம். சரிங்களா? அப்போ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமே வேண்டாங்களா? நிறையா தயாரிப்பு இருக்கணும் இல்லை? எப்படி போக போகிறோம், எந்த ஊருக்கு போகிறோம், என்ன பயணம் பண்ணணும், என்ன சாப்பாடு, துணிமணி, எங்கே தங்குவோம், இதெல்லாம் சுற்றி பார்க்கணும், இதெல்லாம் இருக்கே இல்லைங்களா? அதே தான் இந்த வாழ்க்கை பயணம், வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா சரி 166 வேண்டாம். சரி, அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கே இல்லைங்களா? சரி, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரவுண்டாக கொண்டு வந்துடலாம். எவ்வளோ இருக்கலாங்க?
இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் நம்முடைய ஸ்கூல் காலேஜோட கொஷின் பேப்பர் எத்தனை மார்க்குங்க? 100 மார்க் தான். எல்லாமே 100 மார்க் தான். 100 மார்க் பரீட்சை எழுதுனா எவ்வளோ மார்க் வாங்குவோம்? நாமெல்லாம் வாங்கினது 65 50 வாங்கி கூட பாஸ் ஆகிட்டோம், குடும்பம் நடத்திட்டோம், வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. இருக்கே இல்லைங்களா? அது இன்றைக்கெல்லாம் 98 99. சரி, இன்றைக்கி நம்மளை ஸ்கூலுக்கு போச்சோன்னா போவோமா? இந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு விட்டு, டை எல்லாம் கட்டி விட்டு, ஏசி பஸ்ஸு பிக்கப்பு, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் சாப்பாட்டோடு போய் சாப்பிடுவோமா? சாப்பாடு மற்றெல்லாம் நல்லா இருக்குது பார்த்தா, ஆனால் இந்த மார்க் வாங்குறதுங்கிறது முடியாது. இருக்கு இல்லைங்களா? 99 98க்கு ஸ்பெஷல் கிளாஸ் போய் டியூஷன் போய் படித்து எழுதி அது நினச்சே பார்க்க முடிய மாட்டேங்க பார்த்தீங்கன்னா. அப்போது ஒரு பாஸ் ஆகிறதுக்கு நம்ம 65 70 மார்க் வாங்குகிறோம். ஜஸ்ட் அந்த அளவுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. அப்போ நாமளும் வாழ்நாளை ஒரு 100 வருஷம் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா 100 வருஷத்துக்கு ஒரு எய்ம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க? ஒரு 70 80க்காவது வர முடியும். புரிஞ்சு இல்லைங்களா? இப்போ நீங்கள் என்னங்கிறீங்க, நான் 100 மார்க் கொஷின் பேப்பர் கொடுத்தா 70 மார்க்குக்கு தான் நான் பரீட்சை எழுதுவேங்கிறீங்க. அப்போ பரீட்சை 70 மார்க் எழுதுனா அப்போ எத்தனை மார்க் வரும் சொல்லுங்கள்? இன்னும் கம்மியாக தானே வருங்க. அவர் அந்த படித்த வாத்தியாருக்கு நம்ம எழுதுன்னு புரியணும், அவர் மார்க் போடுறது கம்மியாக தான் போடுவார் பார்த்தீங்கன்னா. அதை கூட மகிழ்ச்சி எளிமையாக கேட்பார், பரீட்சை யாருக்குங்க? வாத்தியாருக்கா ஸ்டூடெண்ட்டுக்குங்களா? பரீட்சை வைக்கிறாங்களே இல்லைங்களா ரெகுலராக? இந்த பரீட்சை வாத்தியாருக்கா மாணவருக்கா? மகரி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, வாத்தியாருக்கு தான் பரீட்சைங்க. வாத்தியார் எந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து மாணவர் மூலமாக தான் பார்க்க முடியும். அப்போ மாணவர் புரிஞ்சு நல்லா பரீட்சை எழுதுனான்னா வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு அடையாளம். புரிஞ்சு இல்லைங்களா? இல்லை வாத்தியார் வந்து இன்னும் தெளிவாக மாணவருக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கல, அவன் வந்து மீண்டும் எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா. அப்போ இன்றைக்கி அதே நம்ம இன்றைக்கி தான் தெரிஞ்சுருக்கிறோம். நம்ம இன்னும் இப்போ குழந்தையாக தான் இருக்கிறோம். புரியுதே இல்லைங்களா? சரி, அந்த அடிப்படையில் இப்போ 100 ரவுண்டாக வச்சுக்கலாங்க. 100 வயசு எல்லாம் இருக்க போகிறோம். கான்ஃபிடென்ட்டாக கரெக்டுங்களா? 100 வயசு இருக்க போகிறோம். இன்னையிலேருந்து 100 வயசு கணக்கு வச்சுக்கலாங்க. சரிங்களா? அப்போ எவ்வளோ வரைக்கும் இருப்பேங்க நம்ம? இல்லை, அந்த நம்பராக தெரியணுமே இல்லைங்களா? நம்ம கோடிங்கிற கோடிக்கு எத்தனை 500 நோட்டுன்னு தெரியணுமே இல்லைங்களா? அது மாதிரி அது கூட என்ன தெரியாமல் நம்ம நான் கோடீஸ்வரன் எல்லாம் சொல்கிறோமே இல்லைங்களா? பணக்கார அப்படி. அப்போ கோடிக்கு எத்தனை 500 நோட்டு 100 நோட்டுன்னு எத்தனை, இதெல்லாம் எத்தனை லட்சம், இதெல்லாம் தெரியணுமே இல்லைங்களா? அது மாதிரி தான். அப்போ நம்ம 2026 இருக்கிறோம். அப்போ நம்ம எது வரைக்கும் இருப்போங்க? அப்போ இருங்க, ஆண்டோடுக்கு இல்லை, இப்போ நாமும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள். அப்போ 2126 வருஷம் வரைக்கும் நம்ம இருக்க போகிறோம். இப்படி உட்காந்துட்டு கேட்க போகிறோம், இங்கே வரப்போகிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ ஓகே. அப்போ நம்ம 100 வயசு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப முக்கியமான கணக்கு, ஆன்மீகத்துக்கு முக்கியம், வாழ்க்கைக்கு முக்கியமான கணக்கு. ஓகேங்களா? அப்போ 100 வயசு இங்கே இந்த உலகத்தில் இருந்தாலே கூட வெறும் 36,500 நாள் தான் இந்த மண் சொந்தம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 100 வருஷம் இருந்தாலே 36,500 நாள் தான் இந்த மண் சொந்தம். அதுக்கப்புறம் மண்ணுக்கு கீழே போயிடுவீங்க. புரிஞ்சிச்சே இல்லைங்களா வாழ்க்கையை பற்றி? அப்போது நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பணமெல்லாம் லட்சங்கள் கோடிகள், ஆனால் வாழ்நாள் எவ்வளோங்க? 1000ல் தான் இருக்குது. வெறும் 100 வருஷம் இருந்தாலும் 36,500 நாள் தான். நாம் என்னவோ பல ஜென்மங்கள் பல கோடி வருஷம் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புரியுதே இல்லைங்களா? போகிற வேகம் அப்படித்தான் இருக்குது. இன்னும் எளிமையாக சொன்னால், கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை முறையும் கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை முறையும் ரொம்ப வேகமாக இருக்குது. புரியுதே இல்லைங்களா? கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு நிதானமாக போயிட்டு இருந்துச்சு, இயல்பாக இருந்துச்சு, நம்மளும் கணிக்க முடிஞ்சு வாழ்க்கைன்னு என்ன, சரி அப்படித்தான் இருக்கும், சகஜமாக ஏற்றுட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் கொரோனா வந்து கொடுத்த பாடத்தையும் நம்ம கற்றுக்கொண்டு கூட இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேங்க? அபரிமிதமான ஆற்றல் போயிட்டு இருக்கிறோம். அட்டாமிக் எனர்ஜி மாதிரி எப்படி அணு வெடிச்சுன்னா எந்த அளவுக்கு சிதறுமோ அந்த அளவுக்கு தலைதெறிக்க போகிறோம். வாங்கிறதும் போகிறதும் வாழ்க்கை முறையே எல்லாமே மொத்தமாக சிதைவடைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த அடிப்படையில் 100 வயசு இருந்தாலே, இந்த குழந்தை பருவத்தோடு இருந்தாலே வெறும் 36,500 நாள் தான் இந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான். இதில் வேறு பாதி தூக்கம். நைட்டு போய் 9 மணிக்கு படுத்துட்டிங்கன்னு வைங்களேன், காத்தால் 6 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா உண்டு. இருக்கே இல்லைங்களா? இல்லை அப்படியே தூங்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. அதுதான் வாழ்க்கை. இன்னும் அதை எளிமையாக நகைச்சுவையாக கூட சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு போய் நீங்கள் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா காஃபி, இல்லைன்னா பால். அது இன்னொருத்தர் வாங்கிட்டு வந்து ஊற்றிடுவாங்க அந்த பாலை கூட. புரியுதே இல்லைங்களா? அப்போ இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை. தெளிவு வேணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறோம், வேறு எதுவுமே இல்லை.
அப்போ எவ்வளோ வாழ்நாளுங்க? இல்லை 36,500. அதில் பாதி போயிடுச்சுங்க. 18,250 நாள் தான் விழிப்பு நிலையோடு இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க கான்சியஸாக. இல்லை தூங்கும் பொழுது நைட் சொல்லுங்க பார்க்கல, என்ஜாய் பண்ணீங்களா? ஆஹா, நான் குப்புற படுத்து தூங்கிட்டு இருந்தேன், மல்லாந்து படுத்து தூங்கினேன், ரைட் சைடில் படுத்து தூங்கினேன், இடது பக்கமாக படுத்து தூங்கிட்டு இருந்தேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஆனந்தமாக தூங்குன்னு சொல்லுவீங்களா? தூக்கத்தில் எந்த அனுபவமே கிடையாது. அதான் மரணம் அப்படியே தான் இருக்கும். அதுக்காக எல்லாரும் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி பிறப்பு நமக்கு மயக்கமாக இருந்துச்சோ அதே மாதிரி இறப்பு என்பதும் மயக்கம்தான், ஒரு பெரிய வழியெல்லாம் இருக்காது பார்த்தீங்கன்னா. அந்த அடிப்படையில் அப்போ 2வது கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ வாழ்நாள் எவ்வளோங்க? இதில் 100 வயசு இருந்தால் தான் அந்த ஆன்சருங்க. நீங்கள் எதை 70, 50 போட்டிங்கன்னா ஆன்சரே மாறிடும். புரியுது இல்லைங்களா? இதில் வேறு அடுத்தது குழந்தை பருவம் பாதி. 15 வயசுக்கு ஆண் பெண் வித்தியாசம் தெரியாது. 100 வயசு இருந்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு 1க்கு போனது 2க்கு போனதும் சரி, சாப்பிட்டதும் தெரியாது, தூங்கினதும் தெரியாது பார்த்தீங்கன்னா. அதில் பாதி குறைச்சிட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ ஆச்சுங்க? வெறும் 9,125 நாள் தான். இது எவ்வளோங்க? 100 வயசு இருந்தால். 100 வயசு இருந்தாலே கான்ஷியஸாக இந்த உலகத்தை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது எல்லாமே இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா. இதில் வேறு நம்மளாம் கொஞ்சம் வந்துட்டீங்க, எவ்வளோ வருஷத்தை கடந்துட்டீங்க. இப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து இப்போ எவ்வளோ தெரியுதுங்க? புரியுதே இல்லைங்களா? இதில் வேறு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், 8 மணி நேரம் வேலை, போகிறதுக்கு 1 மணி நேரம், வர்றதுக்கு 1 மணி நேரம், அதில் ஒரு 10 மணி நேரம் போயிடும். நம்ம வீட்டு வேலை, நம்மளை க்ளீன் பண்ணது, படுத்து தூங்க வச்சது, இதுக்கு அதில் ஒரு 10 மணி நேரம் போயிடும். அப்போ இன்னும் பார்த்தா எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு 4,500 நாள், 500-600 நாள் தான் சொன்ன வாழ்வு, அவ்வளோதான். அப்போ வாழ்நாளே 100 வயசு இருந்தாலே வெறும் 4,000 சில்லறை தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த இதில் வந்து நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? 2026 வேறு கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிறது 2000 இருக்க மாட்டிருக்குது வாழ்நாளே. புரியுது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு இன்னிலேருந்து என்னது? கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரிவர்ஸில் போகுது, ஒவ்வொரு நாளாக குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு போகுது. ஏன்னா அந்த எண்டுக்கு போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. மகரிஷி அதான் சொல்லுவார், வாழ்க்கைன்னு என்னன்னு கேட்டால் எல்லாம் சேர்த்து பிறந்திருக்கிறோம் அப்படிம்பார். சிம்பிளாக சொல்லிடுவார், அவ்வளோதான். இருக்கே இல்லைங்களா? அப்போ அதை நோக்கிய பயணம் தானே தவிர அதில் வேறு எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா. அப்போ இதில் வந்து நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது அடிப்படை. ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் இஸ் மை பர்த் ரைட். மகிழ்ச்சி என்பது என்னுடைய பிறப்புரிமை, வேறு எதுலேயுமே இல்லை. இப்போ இந்த மகிழ்ச்சி என்பதற்கு ஏதாச்சும் தேவைப்படுமா? பொருள் தேவை இருக்கா? உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம குழந்தையாக இருந்தோம், குழந்தையாக இருக்கையில் மகிழ்ச்சியாக தான் இருந்தீங்க, சொல்லுவோமா இல்லைங்களா? அதுக்கு ஏதோ பொருள் தேவையாக இருந்துச்சா? எதுக்கெல்லாம் சிரிச்சிங்க சொல்லுங்கள்? குழந்தையாக இருக்கையில் நம்ம எதுக்கெல்லாம் சிரித்தோம்? சும்மா வந்தால் கையாட்டினா சிரித்தோம், அரைச்சி பார்த்தா சிரித்தோம், மூஞ்சியை கிளுகிழுப்பி ஆட்டினா சிரித்தோம், என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பு மட்டும்தான் இருந்துச்சு அப்போது, இருக்கே இல்லைங்களா? அப்போ முதல் மொழியே, குழந்தையினோட முதல் மொழியே சிரிப்பு தான். யாரையுமே எந்த ஒரு பார்சியாலிட்டியும் இல்லாமல் ஒரு நேர்நிறை உணர்வோட தெய்வமாகவே பார்க்குற தன்மை பார்த்தீங்கன்னா. அப்போ ஆன்மீகத்துக்குள்ள வரையிலையும் நம்மளுக்கு அந்த தன்மை வரணும். அப்போ நம்ம வளர்ந்து வர எது வளர்ந்துருக்குதுங்க நம்மக்கிட்ட? நட்பண்புகள் என்பது குறையுது பார்த்தீங்கன்னா. அப்போ யாரையுமே நம்ம சகமாக பார்க்க தெரியாமல் எதிரியாகவோ நம்ம கூட இருக்கிறவங்களே துன்புறுத்துவாங்களா அப்படிங்கிற மனநிலைக்கு தான் நம்ம மாறிட்டு இருக்கிறோமே தவிர வேறு எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா. அப்போ மனிதன் என்பவனே மனமுடையதால் இவன் மனிதன். மண் கூட்டல் இதம், மனதை இதமாக கொண்டவன் மனிதன். அப்போ அந்த இதம் என்பது என்னென்னா, ஹார்மோனி வேணும், எல்லாத்தோட இணக்கமாகவும் புரிதலும் சக உயிரினத்தோடு வாழக்கூடிய தன்மை தான் அடிப்படையே பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்றைக்கி அந்த கல்வி வந்து நமக்கு அதை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்குது. கல்வி என்ன பண்ணுதுங்க? போட்டிக்கு தான் சொல்லிக் கொடுக்குது. இன்னும் வேலை வாய்ப்பு சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர குழந்தைகளுக்கு. ஆனால் இது வரமாட்டேங்குது. இப்போ இன்னும் குழந்தையோடு நம்ம உட்காந்து பேச முடிய மாட்டேங்குது. அது தலைப்பில் கூட கொஞ்சம் மாற்றியிருந்தாங்க, குழந்தைகள் நலம்னு போட்டாங்க, இருக்கே இல்லைங்களா? தலைப்பாக்கில் அப்படி இருந்துச்சு. அப்போ நான் கூட கேட்டேன், என்னங்க தலைப்பு நான் வந்து நாம்னு சொல்லியிருந்தேன், நலம் போட்டிங்களே, இது எனக்கு தலைப்பு பற்றி கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, வர்ற அன்பர்கள் வேறு விதமாக வந்துட்டால் கொஞ்சம் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னேன், பேச முடியாதுன்னு சொன்னேன். எல்லா குழந்தைகளை தூக்கிட்டு வந்து இந்தாங்க என் குழந்தைய 1 மணி நேரம் வச்சுட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. இப்போ அந்த குழந்தைக்கு எனக்கு அறிமுகமே இல்லை. அப்பா அம்மா கிட்ட வந்து குழந்தை ஒட்ட மாட்டேங்குது இப்போ இருக்கிற குழந்தைங்க, இருக்கே இல்லைங்களா? இப்போ அந்த குழந்தைகளெல்லாம் நான் 1 மணி நேரம் வச்சுட்டு சமாளிக்கணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு, இருக்கே இல்லைங்களா? அப்போ இந்த குழந்தைகள் ஆக இறந்த நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பயணங்கள் பரிணாமங்கள் எடுத்திருக்கு அப்படிங்கிறது அடையாளம், வேறு எதுவுமே இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் என்பது இவ்வளோ தான் இருக்குது. வாழ்க்கை பற்றிய புரிதல் நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது அடையாளம், வேறு எதுவுமே இல்லை.
அப்போ இந்த நான் 166 ஆண்டுகள் சொன்னேன் இல்லைங்களா, அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஹார்மோன்கள் தான், வேறு எதுவுமே இல்லை. ஏடிசிஜி அப்படிங்கிற ஹார்மோன்கள் இருக்குது பார்த்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அதில் நீங்கள் ஹாப்பினஸ்ஸாக மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா கிளாக் வைஸில் ஒர்க் ஆகும். கிளாக் வைஸில் அது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிப்பீங்க, எதுவே மகிழ்ச்சி கொடுக்கும், எதையுமே டவுசி எடுத்துக்க மாட்டீங்க. இல்லை ரொம்ப நீங்கள் எதை பார்த்தாலுமே ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுது, நெகட்டிவ் ஒர்க் பண்ண ஆகிறவங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸில் போயிடும் பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம வாழ்நாளை யார் சிதைவடைகிறோம், யார் நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம், நம்மளை நாம தான் பண்ணிக்கிறோமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ குழந்தைத்தனமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உயிர் சக்தி ஜீவகாந்தம், வான்காந்தமே ஜீவகாந்தமாக பரிணாமம் பெற்றுகிட்டே தான் இருக்கும். உண்மையாக சொல்லுங்கள், நம்ம ஊரில் இருக்கிற வயசானவங்களும் பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? 80 வயசு 100 வயசுக்காரங்களாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பயிற்சி பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்ருக்குறாங்க சொல்லுங்கள். அப்படி வித்தியாசமாக நம்மளை மாதிரி சொல்லுங்கள். கேஷுவலாக தான் இருக்கிறாங்க, நம்மளை மாதிரியே நம்ம கூடயே இருக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு கெட்ட வழக்கம் கூட ஒரு சில சொல்லுவோம் இருக்கும். புகையில் வெத்தலை வாக்கு போடுவாங்க, பீடி சிகரெட் குடிப்பாங்க, அப்பப்போ இந்த கறி எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே இருக்கும் அவங்க. ஆனால் அவங்கள 80-90 வரைக்கும் இருக்கிறாங்க. நாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ 50 தாண்ட மாட்டேங்கிறோம். மனவளக்கலை யோகாக்குள்ளே வந்து இவ்வளோ பயிற்சிகள் எடுத்து எல்லாம் பண்ணி முடித்தாலும் கூட நம்மளுக்கு இன்னும் கேரண்டி வர மாட்டேங்குது. நாம் இன்னும் இருப்போமா, எப்படி இருப்போம், எந்த மாதிரி ஏதாச்சும் வந்துருமா போயிருமாங்கிற பயத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ இந்த மகிழ்ச்சி என்பதற்கு எந்த பொருளும் தேவையில்லை, உங்களுடைய மன வளம் தான் முக்கியம். அடிப்படை மகிழ்ச்சிக்கு நம்முடைய மன வளம். அப்போ மன வளத்துடைய அடிப்படை என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறைகளில் இந்த வாழ்க்கை முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனைகளும் சிக்கலுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க, ஒன்று பிரச்சனைகள், அடுத்து சிக்கல் உருவாக்கி வச்சுருக்கிறோம். ஏதோ ஒன்று உடல் நலத்தில் பிரச்சனை சிக்கல்கள் வந்துட்டு இருக்குது, குடும்ப உறவுகளில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், இது மாதிரி தான் வருது. அப்போ இது எல்லாவற்றையுமே மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டுக்கும் முடிவு என்ன, தீர்வு என்னன்னு கேட்டால் 2 காரணங்களை கொடுக்குறார். 2 சாமியான்கள் தான் கொடுக்குறாரு. ஒன்று, பொருளால் நம்முடைய வாழ்க்கை வளங்களை பாதுகாத்து கொள்ளலாம், மகிழ்ச்சி அடைய வைக்கலாம். ஒன்று. இரண்டாவது அருள் துறை. அப்போ ஒன்று பொருள் துறையில் இல்லைங்க, எல்லாருமே நிறைவாக தான் இருக்கிறோம். பொருளை பற்றி ஏதாச்சும் அறிவு வேணுங்களா? எல்லாம் உலகமே அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. பார்த்தேன் யாருக்கிட்ட இன்றைக்கி பணம் இல்லாமல் இருக்கிறோம் சொல்லுங்கள். எல்லாத்துக்கிட்ட பணம் காசு போதுமான அளவுக்கு இருக்குது, நினைக்கிறது வழக்கு இல்லை, போதுமான அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறோம். ஆனாலும் அந்த பொருள் இருந்தாலும் கூட நமக்குள்ளே அந்த நிறைவு வந்திருக்கா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி இருக்கா இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தில் உச்சம் தொட்டவர்கள் இருக்கிறாங்க. இங்கே இந்த உலகத்திலே உச்சம் தொட்டவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம கண் பார்வையில் வெளிப்புறமாக நம்ம என்ன சொல்கிறோங்க, அவங்களாம் ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும் ஆனந்தமாக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ அவருடைய உடல் ஆரோக்கியம், நிம்மதி, குடும்ப உறவுகள் மற்றெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தா தானே தெரியும். வெறும் பொருளை மட்டும்தான் பார்க்குறோம். அவரோட பெரிய பங்களாவாக இருக்கிறதும், கார் வச்சுருக்கிறதும், கம்பெனி வச்சுருக்கிறதையும் பார்க்குறமே தவிர, ஆனால் அன்றாட வாழ்வியல் முறை என்னங்க, அவர் சாப்பிடணும், 3 வேளை சாப்பிட்டு தான் ஆகணும், தூங்கித்தான் ஆகணும், இருக்க இல்லைங்க, அதுக்கு வேலைக்கு போய்த்தான் ஆகணும், அவர் குடும்பம் நடத்தாகணும், குழந்தைகளை பெற்று வளர்த்தித்தான் ஆகணுமே தவிர இதில் யாருக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை பார்த்தீங்கன்னா. அப்போ அவர்கள் எந்த அளவுக்கு அதில் நிறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒப்பீடே தவிர வெறும் பொருளை மட்டுமே வச்சு நம்ம பார்க்க முடியாது. அப்போ அருள்துறை என்பது என்ன, முழுமைப்படுத்துகிறது. பொருளை எந்த அளவுக்கு நீங்கள் ஈட்டணும், பொருளை எப்படி பயன்படுத்தணும், பொருளால் வரக்கூடிய இன்பங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத முழுமைப்படுத்துறது தான் நம்முடைய அருள்துறை. அப்போ அந்த அருள்துறையத்தை நம்ம என்னங்கிறோங்க ஆன்மீகம் அப்படின்னு மாற்றி அதை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குறோமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ வாழ்க்கை என்கிற புரிதல் இல்லாமல் நான் வாழ்க்கை பயணத்தை தொடங்குறது என்பது என்னதுங்க, அது விபரீதமான விளையாட்டு தான். இப்போ வண்டி தெரியாமல் ரோட்டில் ஓட்டுற மாதிரி தான். அது என்ன வேணாலும் நடக்கலாம், விபத்துகள் நடக்கலாம், நல்லாவும் போகலாம், போகாமல் விடலாம், அது மாதிரி இருக்குது. அப்போ அந்த வாழ்க்கை கலையை முழுமையாக சொல்லி கொடுக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா முன்காலத்தில் குருகுல கல்வியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்விக்கூடங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி என்னாச்சுங்க, அந்த கல்விக்கூடங்கள் பொருளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தர்றதுனால அருள்துறை விட்டுட்டாங்க. அப்போ அந்த அருள்துறையாக வந்து நடந்து கொண்டு இருக்கிற ஒரு இயக்கம் தான் நம்முடைய மனவளக்கலை மன்றங்கள். அப்போ இதில் வரக்கூடிய பயிற்சிகள், இதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முழுமையாக மகரிஷி வேதாத்திரி மகரிஷியோடைய அனுபவ பொக்கிஷத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கிறார். இது வந்து இட்ஸ் நாட் அ தியரி. அவர் வந்து எதை எழுதி வச்சுட்டு போகல பார்த்தீங்கன்னா, அதுவாக ஒரு வாய்மொழியாக சொல்ல கிடையாது.
அவர் வாழ்நாளில் என்ன நல்லா அனுபவிச்சாரோ, என்ன சிக்கல்கள், என்ன பிரச்சனைகள், எதையெல்லாம் சந்தித்து எப்படியெல்லாம் வெளியில் வந்தாரோ, நம்ம கூடயே சக அந்த நூற்றாண்டிலையும் நம்ம கூடயே வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா. அப்போ இது எல்லாமே மனவளக்கலை என்பது அனுபவ பொக்கிஷம். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பெறப்போகிறோம்? நம்மளுக்கு அனுபவம் தான் வரப்போதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அனுபவம் பெற்ற ஒருவரிடமிருந்து நம்ம அனுபவத்தை வாங்கிக்கிறது எதுங்க? ரொம்ப ஈஸியான மெத்தடு. அப்போ இதுதான் உயர்தர வாழ்க்கை. இன்னும் எளிமையாக சொல்லப்போன்னு என்ன சொல்கிறதுங்க, டாப் எண்டு மாடல் நாம தான். இப்போ இந்த புதுசாக என்ன கார் வருது, என்ன எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை புது புது ஐட்டங்கள் என்ன டிவி வருதோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை தரம் என்பது மிக உயர்ந்த வாழ்க்கை தரத்தில் வாழக்கூடியவர் தான் இந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ நாம் அதுக்கு எல்லாமே கொடுத்து வச்சவங்க. அதான் அடிப்படை. வினை குறைந்தவர்கள். அடுத்து இதில் குருவை தேடி அலைந்து குரு நமக்கு காட்சி கொடுத்துருக்கிறார். குருவினுடைய உபதேசம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ குரு தான் உணராத ஒன்றை எந்த இடத்துலையுமே கூற கிடையாது. எண்ணம் ஆராயத்தில் இருந்தாலும் சரி, ஆசை சீரமைத்தில் இருந்தாலும் சரி, சினம் தவிர்த்தில் இருந்தாலும் சரி, கவலை ஒழித்தில் இருந்தாலும் எல்லாமே தான் உணர்ந்து அது எப்படி மக்களுக்கு தான் உணர்ந்ததை எப்படி மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரிவிக்கணுமோ அது மாதிரியான பாடத்திட்டங்கள் தான் கொடுத்துருக்காரு. அப்போ இது எல்லாமே எதுங்க, எளிமைப்படுத்தப்பட்டது, சிம்பிளிஃபைடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா. அது அடிப்படை. சரி, நிறைவுக்கு வந்தெல்லாம் அந்த அடிப்படையில் வாழ்க்கை என்றால் என்ன, இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். அடுத்தது வாழ்க்கைன்னு என்ன டெஃபினிஷன் நம்ம வச்சுருக்கிறோம்? எளிமையாக சொல்லுங்கள் பார்க்கலாம். துன்பத்தை குறைத்து கொள்வது தான் வாழ்க்கை. குழந்தையாக பிறந்திருக்கிறோம், வாழ்ந்துட்டு போகிறோம். எல்லா விதமான நீங்கள் எந்த செஞ்சாலும் சரி, கடமையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நோக்கத்துக்காக ஒன்றும் செய்கிறோம். ஒன்று தொழில் செய்கிறீங்க, ஒன்று கடமைன்னு சொல்கிறோம், அல்லது என்னங்கிறோம் தொண்டுங்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா இதுதான் முக்கியமே, வேறு எதுவுமே இல்லை. துன்பத்தை குறைப்பதற்குண்டான வழிமுறைகளை தான் நம்ம கடைபிடிக்கிறோம். இருக்கா இல்லைங்களா? எந்த வகையில், உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பொருளாதாரத்திலோ உறவிலோ எந்த இயற்கை சீற்றத்தில் எதிலிருந்து வரக்கூடிய துன்பங்களை குறைத்து கொள்வது தான் மெயின் ஃபஸ்ட்டு கான்செப்டே நம்ம. அப்போ துன்பங்களை நம்ம இது வரைக்கும் குறைச்சிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கல்விகள் விஞ்ஞானமெல்லாம் வளர்ந்துருக்கு, எவ்வளவோ வளர்ந்து வந்த சாதனங்கள். அப்போ இன்றைக்கி துன்பம் குறைஞ்சிருந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குனுங்க? அது இன்பம்னு சொல்ல முடியாது. இன்னும் எளிமையாக சொல்லலாம், பேரின்பத்தில் நம்ம இருக்கணும், எக்ஸ்டசியில் இருக்கணும். பார்த்தீங்கன்னா புரியுது இல்லைங்களா? துன்பம்னு என்ன, அது எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குன்னு கேட்கணும். ஆனால் அந்த மாதிரியான வாழ்க்கை தரம் வந்திருக்கா? அப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுங்க? அப்போ அது நம்முடைய நோக்கம் தடைபடும் பொழுது, அப்போ துன்பத்தை குறைப்பது என்கிறது இல்லாமல் என்னாச்சுங்க, அது வணிகமாக மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே கமாடிட்டியாக பண்ணிட்டாங்க, வியாபாரமாக மாற்ற இன்றைக்கி என்னாச்சு, பொருள் எவ்வளோதான் இருந்தாலும் அதை அடைய முடிய மாட்டேங்குது. சக மனிதர்களால் எல்லாருமே அந்த இடத்துக்கு போக முடிய மாட்டேங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஒன்று துன்பத்தை குறைப்பது தான் முதல் வாழ்க்கையோட முதல் பாயிண்ட்டே, வேறு எதுவுமே இல்லை. அடுத்து என்ன வருங்க, துன்பத்தை குறைச்சா இன்பந்தான். அந்த இன்பங்கள் என்னென்னு கேட்டேன்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டிய 5 இன்பங்கள் என்னென்னு கேட்டேன்னா மகிரி சொன்னது தான் எல்லாமே. ஒன்று உணவு, இன்னொன்று உழைப்பு, இன்னொன்று உறக்கம், இன்னொன்று தாம்பத்தியம், இன்னொன்று எண்ணம். இந்த 5 தான் இன்பங்கள் இந்த உலகத்திலேயே. இது தவிர எது இருக்கா? வேறு அனுபவிக்க முடியுமா யாராச்சினாலையும்? நீ என்ன தான் சம்பாதிச்சாலும் என்ன தான் பண்ணிட்டாலும் ஒன்று சாப்பிடலாம், இருக்கா இல்லைங்களா? இல்லை ஒரு வேலை செய்யலாம், அற்புதமான வேலை, தொண்டுங்கிற அடிப்படையிலே சர்வீஸிங்லேயோ டியூட்டி கடமைன்னு ஒரு பெரிய கம்பெனி வச்சுட்டு அல்லது நிர்வாகம் பண்ணலாம், பொருளாதாரத்தை ஈட்டலாம். பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், நைட்டான எல்லாருமேங்க கண்டிப்பாக தூங்கியே தான் ஆகணும். அடுத்தது இல்லறத்தில் வரக்கூடிய தாம்பத்தியம். அடுத்தது எண்ணத்தால் வாழ்கிறோம், டூர் சுற்றி பார்க்குறோம், போய் ஊர்களை ரசிக்கிறோம், இயற்கையை ரசித்து பார்க்குறீங்க. இது எல்லாமே எண்ணத்தால் நம்ம அனுபவிக்கக்கூடிய 5 சுகங்கள் பார்த்தீங்கன்னா இது அடிப்படை. அப்போ இன்பத்தை அளவு முறை காக்கப்படணும். மகரிஷி எளிமையாக அதை என்ன பண்ணிடுறாரு, அளவு முறை அல்லது துய்த்தல் அப்படிம்பார். துய்க்கணும், அது துய்க்கிறதுல ஒரு நிறைவு வரணும், அது அடிப்படை. அதில் முதல் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா உணவு தான். சரி, உணவு நம்ம எத்தனை சாப்பிட்ருக்குறோங்க? நிறைய டன்னு கணக்கில் சாப்பிட்ருக்குறோம், அளவே சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா. இருக்கே இல்லைங்களா? இனி இந்த உடம்போட ரகசியம் என்ன? நம்மளாம் உடம்பு ஒரு 70 கிலோ 50 கிலோ உடம்பு வச்சுருக்கீங்களே இல்லையா? இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குதுங்க? ஒரு 20 மூட்டை அரிசி, 10 மூட்டை பருப்பு, முட்டை, கோழி, மீன், கருவாடு, இதெல்லாம் டன்னு கணக்கில் தின்னுக்கிற சாப்பாடு தான் இந்த உடம்பை உட்காந்துட்டு இருக்குது. என்னெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களோ அதெல்லாமே உடம்பாக மாறிடுச்சு. அப்போ சத்து பொருள் பூரா உறிஞ்சி உடம்பாக மாறிடுச்சு. மீதி எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, வேஸ்டேஜ்னு சொல்லி வெளியே கழிவாக போயிடுச்சு. அப்போ இந்த சாப்பிட்றது எவ்வளோ ஒரு துய்த்தல், இன்பம். ஆனால் அதுக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா?
சாப்பாட்டில் இன்பமாக இருக்குதுன்ட்டு சாப்பிடவே முடியுது. நினச்சி பாருங்க பார்க்கலாம். ஒரு கட் ஆஃப் வருது இல்லைங்களா, சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று வருது இல்லையோ, என்ன வருது அடுத்ததுங்க? வயிறு நிறைஞ்சு முடிஞ்சு அதுக்கு மேலே நீங்கள் துணிச்சிங்க அப்படின்னா அதுவே இருக்கிற பூரா வெளியே வாந்தியாக வந்துடும். சாப்பிட்ட சாப்பாடு உள்ளுக்கிற பூரா வெளியே வந்துடும். அப்போது இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இல்லைன்னு கேட்பார் மகரிஷி. சாப்பிட்டதுனால வந்த துன்பத்தை எவ்வளோ பேர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறீங்களே இல்லையான்னு கேட்பார். ஆனால் மீண்டும் தொடர்ந்து நாம் அதே செயலை செய்திருக்கிறோம், செய்து கொண்டும் இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா. அப்போ என்னன்னா நமக்கு இன்னும் அந்த விழிப்பு நிலை வரல. அப்போ என்னங்க, இன்னும் கொஞ்சம் மயக்கத்திலேயே இருக்கிறோம், பழக்கத்தை விட முடிகிறதில்ல, விளக்கத்தை முழுமையாக நம்ம இன்னும் கடைபிடிக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது அடையாளம். இதுதான். அப்போ அடிப்படையில் நாம் எல்லாருமே குழந்தைகளாகவே தான் இருக்கிறோம். அப்போ குழந்தைகளுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒன்று கேள்வி கேட்குறது. அப்போ நாம் என்ன பண்ணிட்ட தவறு என்னன்னு கேட்டு நம்ம கேள்வி கேட்குறது இல்லை. கேள்வி கேட்டால் என்ன, ஒன்று எதிர் திசையில் இருக்கிறவர் பதில் சொல்ல முடியறதில்லை, அவரை மடக்கிடுறோம். புரிஞ்சா இல்லைங்களா? இல்லை அவருக்கு பதில் தெரியறதில்லை. அப்போ கேள்விகள் கேட்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் யார் என்று தெரிஞ்சுக்கிறோம், புறப்பொருள்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அது அடிப்படையே பார்த்தீங்கன்னா. அப்போ கேள்விகள் கேட்கத்தான் உங்களுடைய பரிணாமம் அடுத்த நிலைக்கு போகுமே தவிர, கேள்வியே கேட்காம நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக இப்படி இருக்கிறேன், எங்கே போயிட்டு இருக்கிறேங்கிற ஒரு பயணத்தில் ஒரு கேள்வி இல்லாமல் இருந்து எப்படி இருக்கும்? அது மிக முக்கியமானது. அதை நீ எளிமையாக சொல்லுவோம், நம்ம எல்லாருமே குழந்தைகளை போல தான். அப்போ குழந்தைகள் எப்படி வளருதுன்னு சொல்லாங்க, நம்ம சொல்லி கொடுத்தா வளர்கிறாங்க. இன்னும் எளிமையாக சொல்ல போனால் நம்மளை பார்த்து வளர்கிறாங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரியாலிட்டியாக ஒவ்வொரு நாளும் அவங்க கூட நம்ம இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாள் நம்மளை பார்த்து தான் அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்களே தவிர, பள்ளிக்கூடமோ கல்லூரிகளோ சொல்லி கொடுப்பது 60% தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. மீதி இருக்கிற எல்லாமே நாம் கொடுக்குற இன்புட்டு தான். இன்னும் எளிமையாக சொல்ல போனோம். சரி, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வேணால் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நாம் எப்படி இருக்கிறோம் உண்மையாகவே இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சா இல்லைங்களா? சரி, இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். சரிங்களா? சரி, இப்போ கை தட்டணும். சரிங்களா? 1 2 3 4 5ன்னு சொன்னால் கை தட்டணும். புரிஞ்சுங்களா? எளிமையாக இருக்கா இல்லைங்களா? சரி, ரெடிங்களா? பண்ணி பார்த்துடலாமா? இது என்ன செய்யறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? இருக்கா இல்லைங்களா? சரி, ரெடி? சரி, 1 2 3. இல்லை, சொல்லி கொடுத்தது ஒழுக்கம் இருக்கே இல்லைங்களா, செஞ்சது தப்பு. புரியுதா இல்லைங்களா? அப்போ நான் என்ன சொன்னது 5ல் தான் கை தட்டணுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே உங்கள் மைண்டில் ஏற்றிட்டீங்க, அறிவுக்கு உங்கள் மனசுக்கு சொல்லி வச்சுருக்கீங்க, கமெண்ட் கொடுத்து வச்சுருக்கிறீங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், மூலையும் நான் கை தட்டுறதுனால நீங்களும் எல்லோரும் சேர்ந்து கை தட்டிட்டீங்க. 5ஆ 3ஆன்னு தெரியாமல் தட்டுறீங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ இப்போ யாரை பார்த்து செஞ்சீங்க? அதே மாதிரி பெற்றோர்கள் நம்மளை பார்த்து தான் குழந்தைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர, அவங்க ஸ்கூலுக்கு மட்டும் நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திட்டோம், நிறைய ஃபீஸ் கட்டுறீங்கன்னு சொன்னால் அவங்க மட்டும் மாடிஃபை ஆகிட மாட்டாங்க, அங்கே போய் மாற்ற முடியாது அங்கெல்லாம். புரியுதே இல்லைங்களா? அப்போ முதல்ல மாற வேண்டியவர்கள் யாருங்க? பெற்றோர்கள் தான். அதுதான் மகிழ்ச்சி கூட ஒரு ஆழமான காயகல்பம் வரையில் இந்த இடத்துல சொல்லுவார். பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை நெறி உணராதவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வது கூட பாவம் அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஏன்னா வாழ்க்கை நெறிய என்னன்னு தெரியாமல் ஒரு குழந்தை பெற்றா அது எப்படி இந்த உலகத்தில் வாழும்? புரியுதே இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு அந்த உயர்ந்த ஒரு இடத்துக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை முழுவதுமே கொடுக்கறதான் இந்த மனவளக்கலை. அந்த அடிப்படை இந்த உணவுக்குள்ளதே இருந்தோம். அப்போ உணவு சாப்பிட்றதுல இன்பம் இருக்குது, அளவு முறை மீறின என்னதுங்க, அதுவே துன்பமாக வாந்தி எடுத்து வைக்கிறோம். அப்போ இது என்னது, ஒரு பழக்கத்திலேயே தான் வந்துட்டு இருக்குது. பழகி இருக்கிறோம், ஆனால் அந்த பழக்கத்துக்கு நம்மளால் வர முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறது அடையாளம். அப்போ இது உணவு சாப்பிட்றது என்ன, ஒரு இன்பம், துய்த்தல், வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது வேலை செய்கிறது. சொல்லுங்கள், ஓடி ஆடி வேலை செஞ்சால் கலப்பு தெரியாதும்பாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுங்க, பூராமே மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே விஞ்ஞானமயமாக மாறுதுங்காட்டி உடல் உழைப்பு என்பதே குறைஞ்சி போச்சு, இருக்கிறதுலே குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க டாக்டர்களே. ஏதோ நடக்கலைன்னா காரியம் நடந்துருங்கிறாரு. உங்களுக்கு காரியம் நடந்துருங்கிற அளவுக்கு டாக்டர் மிரட்டினா மட்டும்தான் நம்ம நடக்கிறோமே தவிர, நடக்கிறது கூட சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். அந்த வாக்கிங் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் எளிமையாக கரெக்டாக சொல்லணும்னு கேட்டேன், மெடிக்கல் பேராமீட்டர் படி சொன்னால் 1 ஹவருக்கு 6 கிலோமீட்டர் நடக்கும். நீங்கள்
1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் நடந்தால் தான் வாக்கிங், இல்லைன்னு அதுக்கு பேர் டாக்கிங் வாக்கிங் தான். பேசிட்டு ஊர் நாயும் பேசி உலக நாயும் பேசி சும்மா ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறது, அது ஜாலி, வேறு எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா. அப்போ 6 கிலோமீட்டர் நடக்கணும், அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ போயிருக்கணுங்க? 3 கிலோமீட்டர் போயிருக்கணும். திரும்பி வந்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வந்திருக்கணும். அப்போ இந்த 6 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு நடக்கிற மாதிரி நடந்தீங்கன்னா பேச முடியுமா சொல்லுங்கள்? கைகளால் எப்படி ஆட்டி நடக்கணுங்க? பயங்கர ஸ்ட்ரோக் கொடுப்பீங்க, மூச்சே வந்து வாயில் விட்டுட்டு நடப்பீங்க பார்த்தீங்கன்னா, மூக்கில் விட முடியாது, அந்தளவுக்கு எனர்ஜி இதாகும். அப்போ இந்த பியூட்டிஃபுல் எக்ஸசைஸ் வாக்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்தளவுக்கு நம்ம வாக்கிங்கே போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க, அப்படியே ஊர்ந்துட்டு போகிறது, நடந்துட்டு போகிறது, அதில் எத்தனை நாளுக்கு ஆப்சன்ட் பண்ண முடியுமோ அதையும் பண்ணிக்கிறோம். இப்போ நடையும் கூட குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வர, வேறு எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா நோய் தன்மைகள் நமக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போ துன்பத்தை குறைப்பதற்காக வந்த வாழ்வின் நோக்கம் இன்பத்தையும் அடைய முடியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், துன்பத்தை தான் மீண்டும் விலை கொடுத்து வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறோமே தவிர வேறு எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா. அடுத்தது உறக்கம். இன்றைக்கி இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு. ஆதி காலத்தை சொல்லிக்கிற பெருமையாக சொல்கிறோம், 6 மணியெல்லாம் லைட்டெல்லாம் இருக்காது, விளக்கு வைப்பாங்க, உடனே படுத்து தூங்கிடுவாங்க, காலை எழுந்திரிச்சு வேலைக்கு போய் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்ட்டு. உண்மையாக சொல்லுங்கள், அது நம்ம கையில் இருக்குதா, அந்த ஃபோன் கையில் இருக்குதா, இது டிவி கையில் இருக்குதுங்களா? அது யார் யூஸ் பண்ணுறாங்க? ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறங்க. நம்ம கிட்ட தான் ரிமோட் இருக்குது. அந்த டிவியோ செல்ஃபோனோ தப்பு பண்ணுறது இல்லை, புரியுது இல்லைங்களா? நாம் தான் யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கு அடிமையாகி அதை பார்த்து நம்முடைய ஆரோக்கியத்தை இன்றைக்கி இழந்துட்டுருக்குற பார்த்தீங்கன்னா. அப்போ இன்றைக்கி என்னென்னா எளிமையாக சொல்லப்போனால், பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு சரியில்லைன்றலாம் ஒரே வார்த்தை, நைட்டில் தூக்கம் இல்லைன்னா மனசு சரியில்லை, அவ்வளோதான். இன்றைக்கி என்ன அடுத்து ஆகிட்டுருக்குதுங்க, மனநோயாளிகள் அதிகமாக மாறிட்டுருக்குறோம். அப்போ இரவு தூக்கங்கள், நீங்கள் இரவு நல்லா தூங்காமல் விட்டுட்டீங்க, டீப் ஸ்லீப் வரல அப்படின்னா காலையில் நீங்கள் வந்து அக்ரெசிவாக இருப்பீங்க. இன்னும் எளிமையாக சொல்லப்போனால், ஒரு சில நாட்கள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, ஏதாச்சும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையாமோ இல்லை டெத் ஆகி இளவுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா, நைட்டு தூங்காமல் இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நாள் 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும், அடுத்த நாள் எப்படி இருப்பீங்க? எந்த சாப்பாடும் வேண்டாம், எந்த இது சுகமே வேண்டாம், தூங்குனா போதும் தான் தோணும் பார்த்தீங்கன்னா. இதே மாதிரி தான் இப்போ நம்ம போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், கொலை குற்றவாளிகள், தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? அடிப்பாங்களா? அடித்து கேட்டால் சொல்லிடுவாங்களா? எதெல்லாம் அடித்தா மீண்டும் போய் நீதிபதிட்டு சொல்லிடுவாங்க, என்னை அடித்தான் கொன்னா அது பண்ணான்னு, அது பெரிய குற்றமாயிடும். என்ன கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட்டுங்க? தூங்காமல் வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். 2 நாளைக்கு தூங்காமல் இருந்தீங்கனாலே போதும், உண்மையை சொல்லிடுவீங்க நீங்களே, இந்த மரண வழியே வேண்டாட்டா சாமி, நான் ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் உண்மையை சொல்லிவிட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லிடுவோம். புரியுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் அந்த தூக்கம் என்பது எங்கேயும் நீங்கள் போய் வாங்க முடியாது. காசு பணத்தாலேயோ பெட்டுலேயோ வீடு ஏசி எல்லாம் போட்டால் உடனே தூக்கம் வந்துடாது. அப்போ அந்த உறக்கம் எதை பொறுத்து அமைந்திருக்கிறது? முன்னாடி இருக்கிற 2 தான். ஒன்று, உணவு நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க, அந்த அளவு குவான்டிட்டி பொறுத்து இருக்குது. உழைப்பு இருக்கணும், உழைப்பு இல்லைன்னா உறக்கம் வராது. என்னங்க, அந்த உணவு செரிமானமாகலை அப்படின்னா அது இயல்பாகவே நம்மளுக்கு டவுசினஸாகவே தான் இருக்கும். அதை கூட எளிமையாக மகிழ்ச்சி உதாரணம் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, இதே மாடி வீட்டில் ஒருத்தர் நைட்டு 10 மணிக்கு நடமாடிட்டு இருப்பார், இதே ரோட்டில் கிடக்கிற பிச்சைக்காரன் தூங்கிட்டு இருப்பான், பிச்சை எடுத்துட்டீங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் ஓடிட்டுருக்கோம்? பிச்சைக்காரன் என்ன நினைப்பான், அவர் பலவிதமான வகையாக சாப்பிட்டுட்டு தூக்கம் வராமல் நடந்துட்டு இருக்கிறார் பணக்காரன், இவர் நினச்சிட்டு இருப்பார் வெறும் வயிற்றில் படுத்துட்டு இருக்கா இல்லைங்களா? பணக்காரன் நினச்சிட்டு பாருங்க, ஒன்றுமே இல்லை, பிச்சைக்காரன் பாரு ரோட்டில் படுத்து அவன் தூங்குறான், நம்மளுக்கு இங்கே லட்சக்கணக்கில் பெட்டு வாங்கி ஏசி வாங்கி ஓடு இப்படி அலங்காரம் பண்ணி வச்சு போய் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. அப்போ அந்த அலையக்க தத்துவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உழைப்போடு இருக்கிற உணவு தான் ஜீரணமாகுது, அதுதான் உறக்கத்தை கொடுக்குதே தவிர இல்லை. உண்மையை சொல்லுங்கள், குழந்தைகள் எப்படி தூங்குதுங்க? நல்லா விளையாடி முடிஞ்சாதான் தூங்கும். அதுக்கு இருக்கிற அந்த எனர்ஜி எக்ஸிட் ஆகி கலோரிகள் குறையணும், குறையாத வரைக்கும் தூங்க நம்மளை விளையாடுற கூப்பிட்டே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இருக்கே இல்லைங்களா? அப்போ இந்த உடலுக்கும் உயிருக்கும் இருக்கிற ஒரு டென்சிட்டி, அந்த அழுத்தம், அது என்றைக்கு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னதுங்க, டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அதுதான் தூக்கம். பற்றாக்குறை ஏற்படும் பொழுது எப்படி பசி வருதோ அதே மாதிரி நம்மளுக்கு தூக்கம் வந்துடுது. இரவு நேரம் அல்லது பகல் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அந்த பிணைப்பு பாண்டிங் விடுது முடியல அப்படின்னா, அந்த உடலுக்கு உயிருக்கு இருக்கிற இணைப்பு குறையுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆனால் தூக்கத்துக்கு போயிடும். அப்போ தூங்கும்பொழுது என்னதுங்க,
எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. பார்க்குறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. நம்ம மற்ற 5 புலன்களுக்கு வேலை கொடுக்காத போது நம்ம உயிர்ச்சத்தினுடைய பெருக்க உடம்புக்குள்ளே ஏற்படுது. ஏற்பட்டு என்னாதுங்க, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரல. செல்ஃபோன் மாதிரியே தான் 100ங்கிற பாயிண்ட்டுக்கு வரல என்னாது, ஆட்டோமேட்டிக் ரீகனெக்ட் ஆயிரும். நீங்களே ஆட்டோமேட்டிக் எந்திரிச்சிருவீங்க. கண்ணு முழிச்சிருவோம், ஒரு நேரம் ஆகிடுச்சாட்டிருக்குது, உனி வேலை செய்யலாம் அல்லது போகலாம் வரலாம் அப்படிங்க நம்மளுக்கே தோணுது பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த இரவு நேர உறக்கம் என்பது என்ன சொல்லாங்க, இறை இன்பம், அது ஒரு இறை அனுபவம். அப்போ இன்னும் எளிமை என்ன சொல்லுவோம், படுத்துட்டு தூங்குனா தூக்கம், உட்காந்துட்டு தூங்குனா தியானம். புரியுதே இல்லைங்களா? அப்போ எவ்வளவு நாள் நம்மளுக்கு இந்த ட்ரீம்லெஸ் ஸ்லீப், கனவுகள் இல்லாத தூக்கம் வந்திருக்கோ அன்னைக்கு தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு அர்த்தம். இது எங்கே வாங்க முடியும், எங்கே கிடைக்குதுங்க? அப்போ இந்த தூக்கத்தினால் வரக்கூடிய வியாதிகள் தான் எல்லா வியாதி, மனநோய், நம்முடைய மூளை வேலை செய்யாது, டிசிஷன் மேக்கிங் இருக்காது, முடிவுகள் எடுக்க தெரியாமல் தப்பாக பேசி சண்டை வர்றது, பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே நம்மளுக்கு அதே தான் ஆயிரும் பார்த்தீங்கன்னா. ஹார்மோன்கள் மாற்றங்கள் வந்துடும் எல்லாமே. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது துன்பத்தை குறைத்து கொள்வது, அடுத்தது இன்பத்தில் அளவு முறை காக்கப்படும். அப்போ உணவு, உழைப்பு, உறக்கம், அடுத்தது தாம்பத்தியம். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்கன்னு, அந்த சென்டென்ஸு கூட நம்ம இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை தமிழில். அதை கூட இன்னும் ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துக்குமாறு வேறு விதமாக எல்லாம் சொல்கிறோம். புரியுதே இல்லைங்களா? அப்போது தாம்பத்தியம், அப்போ தனிநபர் இருக்கிற பத்தியம்ங்கிறது ஒன்று, 2 பேர்ந்து சேர்ந்து இருக்கிற பத்தியம் ஒன்று இருக்குது. புரியுதே இல்லைங்களா? அப்போ அதை உடல் உறவுன்னு சொல்லிடுறோம். அப்போ அது அளவு முறை மாறும் பொழுது அதுலேயும் துன்பத்தை கொண்டு போய் சேர்த்துது பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த காலத்தால் வயது வந்தவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கழிவு நீக்கம் அல்லது பேலன்ஸ், அது இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் செக்ஸ்ன்னு சொல்கிறோம், எஸ்இஎக்ஸ் செக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, செக்ஸுவல் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். 2 பேர்த்துக்கிட்ட இருக்கிற பால் உணர்வை பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் அந்த உறவே. அப்போ ஜீவகாந்த பரிமாற்றம் நடக்கக்கூடியது அதான் நடக்குதே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை விட மென்டல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கா இல்லைங்களா? அப்போ இதை பற்றி ஒன்றும் முழுமையான நமக்கு அறிவு கிடையாது. அப்போ அதில் வரக்கூடிய சிக்கல்கள், அளவு முறை மீறுவது, தவிர்ப்பது, மற்ற எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது இன்றைக்கி அது ஒரு பெரிய துன்பமாக மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா. அதை மகரி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அப்போ குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இருந்த நம்முடைய ஆரோக்கிய முறைகள் எப்படி இருக்குது, இதே குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி இருக்கிற ஆரோக்கிய முறைகள், வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் அகத்தாய் பண்ணி பாருங்கள் அப்படிம்பார். அப்போ அந்த குழந்தைகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய குணநலங்கள் அந்த நேர காலத்தில் விந்துநாதத்தை பொறுத்து தான் அமைஞ்சிருக்குமே தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அதையை பற்றிய முழுமையான தெளிவு, இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் இது எந்த ஒரு யூனிவர்சிட்டி கூட சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இப்போ என்ன கூட சொன்னாங்க பிஹெச்டி முடிக்காரு அப்படின்னு, அந்த டாக்டரேட்டே முடித்தாலும் கூட இது சம்மந்தமான அங்கே சப்ஜெக்டும் கிடையாது, ரிசர்ச்சும் கிடையாது பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே போக மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் வாழ்வியல் நமக்கு அடிப்படை தேவைகள் எல்லோருமே தெரிஞ்சிருக்கணும். இந்த மண்ணுலகத்தில் பிறந்திருக்கிற ஆண் பெண் இருபாளர்களுமே ஜாதி மத இன நாடுகள் கடந்து இருக்கக்கூடிய ஒரே பாடமாக இருக்க வேண்டியது இந்த 5 அளவு முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா. அப்போ அதில் என்ன எளிமையாக சொல்லிட்டாங்க, தாம்பத்தியம். அப்போ அதில் ஒரு அளவு முறையோடு இருந்தால் மட்டும்தான் அது தாம்பத்தியமாக இருக்குமே தவிர முறை மாறி அளவு முறை மீறுவது இன்பத்து இல்லாமல் துன்பத்தை கொண்டு போய் சேர்த்திரு அப்படிங்கிறது அடையாளம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணத்தாலே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே இல்லைங்களா? உண்மையாக சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு எத்தனை துணிமணி வச்சுருக்கிறோம், எத்தனை காரு பங்களா வீடு சொத்தெல்லாம் வச்சுருக்கிறோம், இதெல்லாம் எங்கே இருக்குதுங்க? இதெல்லாம் எங்கே இருக்குது? கார் எங்கே இருக்குதுங்க? பங்களாவை எங்கே இருக்குது? சொல்லுங்கள். வைர நெக்லஸ் எங்கே இருக்குது? எங்கே இருக்குதுங்க? அது அங்கே இருக்குது. ஆனால் எல்லாமே நம்ம எண்ணத்திலேயே தான் சுமந்துட்டுருக்குறோம். எண்ணத்தாலேயே நான் இப்போ ஏற்பட்டவன், இந்த மாதிரி ஆள், நான் இப்படி இருக்க வேண்டியது, இந்த மாதிரி நாம் அதை எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோமே தவிர வேறு எதுவுமே இல்லை. இன்னும் அதை இன்னும் ஆழமாக உட்பொருளாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, விலங்குகள் என்பது நம்மளுக்கு அதுக்கு ஒரே வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் யாருங்கிறது அதுக்கு தெரியாது. எந்த விலங்குக்குமே நான் நாய், நான் பூனை, நான் மயில், நான் குயில், எதுவுமே அதுக்கு தெரியாது. எந்த டெஃபனிஷனுமே அது கிடையாது பார்த்தீங்கன்னா. மனிதனுக்கு மட்டுமே உண்டான ஒரு ஆராய்ச்சிக்குரிய பொருள் எதுன்னு கேட்டேன்னா, நான் யார். நம்மளுக்கு எதுக்கு இந்த பேச்சு சிந்தனை வந்திருக்குனால நம்மளை ஹூ இஸ் ஐ ஆம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்ததே.
அப்போ இந்த கேள்வி மிக ஆன்மீகத்திலே மிக உச்சகட்டமான கேள்வி, நான் யார் இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த நான் யார் என்பது எதில் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்? எண்ணத்தில் தான் தெரிய முடியும். ஏன்னா உடம்பு தனியால் பிரிக்க முடியாது. இன்னும் உடலா, உயிரா, மனமா, அறிவானெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. எண்ணத்திலேயே நீங்கள் உணர்ந்து, நான் உடல் அல்ல, நான் உயிர் அல்ல, நான் மனம் அல்ல, நான் அறிவு சொரூபி, நானே பிரம்மம், தத்துவமசி, அது நானாக இருக்கிறது, நானே அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிற முழுமைப்படுத்தக்கூடிய வரக்கூடிய எண்ணம் என்னவா மாறிடுச்சுங்க? இன்னைக்கு பொருள் பற்றில் போய் சிக்கிட்டு இருக்குது. எனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, எனக்கு சொந்த பந்தமெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, இதைத்தான் நான் மண்டையில் போட்டு உருட்டிகிட்டு இருக்கிறோமே தவிர நாம் நான் யாருங்கிற சிந்தனைக்கு இந்த மனதை, எண்ணத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறோம். சரி, உண்மையை சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடே இருக்குதுன்னு வச்சுங்களேன், 1 கோடி ரூபா கொடுத்த வீடு, அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் இன்னும் 20 பச்சை பேப்பர், அவ்வளோதான். இன்னும் எளிமையாக சொல்ல போனால் பாண்ட் ஷீட்டில் இருக்குது, அவ்வளோதான். பத்திரமா இருக்குது, அவ்வளோதான். அந்த வீடு கல் மண்ணால் கட்டியிருந்தாலும் கூட அடுத்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேப்பராக தான் இருக்குது. அந்த பேப்பரை நம்ம என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம்? மூளையில் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். சாஃப்ட்வேராக இதில் கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு வீடு இருக்குது, பங்களா இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர அப்போ அது பிரித்து பார்த்தா ஒன்றுமே இல்லாத இருக்குது எளிமையாக. அப்போ இந்த 5 அளவு முறை காக்கப்படணும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? அப்போ வாழ்க்கை என்பது குழந்தையாக பிறந்தாலும் எல்லோரும் வளர்ந்து என்ன பண்ணுறோம்? கல்வி கற்றுக்கொள்கிறோம், வேலைக்கு போகிறோம். அதுக்கப்புறம் வயது வரும்பொழுது திருமணம், திருமணத்தில் இந்த பாலுணர்வு, குழந்தை பேர். அடுத்து என்ன பண்ணுறோம்? அடுத்தது முதுமை தான். மீண்டும் கொண்டு போய் முதுமையில் கொண்டு போய் சேர்த்தி வயோதிகம் வர வர உணவு குறையுது, தூக்கம் அதிகமாகுது, பல் உழுகுது. எப்படி பல் இல்லாமல் வந்தோமோ அதே மாதிரி ஆசையோடு தான் வந்தோம், இருக்கே இல்லைங்களா? ஆனால் ஆடை இல்லாமல் வந்து ஆசை இல்லாமையே வந்துருக்குறோம். அந்த ஆசை என்பது அந்த மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு ஆசை அனுபவித்து முடிச்சிட்டோம். நிறைவு வர 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 முழுமை பேர் என்கிற அடிப்படைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்துது பார்த்திங்கன்னா. அப்போது நம்ம எப்படி குழந்தையாக வந்தோமோ இறப்பு நமக்கு அந்த குழந்தை பருவத்தில் தான் நடக்க போகுது பார்த்தீங்கன்னா. அது 100 வருஷம் இருந்தால் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ஹைலைட் கொடுத்துருக்கோமே இல்லையா, அந்த அடிப்படையில் கொண்டு வரும். அப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு துன்பத்தை குறைத்து கொள்வது. அப்போ துன்பத்தை குறைப்பதற்கு நம்மளுக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள், இந்த வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள், சிக்கல் தான். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இது இல்லாதவங்க யாரும் இருக்காங்களே இந்த உலகத்தில்? இருக்காங்க. அப்போ மகரிஷி என்ன சொல்லுவார்? அதுக்கு போதிய அறிவு இல்லை அப்படிம்பார். அறிவு வளம் நம்மளுக்கு குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறார். அந்த பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு போதிய அறிவு நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். அதுதான் குறைபாடை தவிர இது எல்லா இயற்கையில் எந்த குறைபாடு இல்லைன்னு சொல்லுவார். அடுத்தது இன்பம். இன்பங்கள் இந்த 5 அளவு முறை காக்கப்படணும். அடுத்தது அமைதி. அமைதியில் என்ன பண்ணணுங்க? லயிக்கணும். உண்மையாக சொல்லுங்கள், அமைதியாக இருந்தால் நல்லா இருக்குதா? இல்லை இன்றைக்கி நைட்டு ஒரு 12 மணிக்கெல்லாம் டான்ஸ் பட்டாசு வெடிச்சு அதாவது சொல்கிறா நியூ இயரே பிறக்கிற மாதிரின்னு, இல்லையே நியூ இயரே பிறக்காது, வேற நாட்டு வேற எங்கேயும் போட்டுக்கிற மாதிரி மனைவியோடு நீங்கள் வாழ கற்றுட்டாரு. புரிஞ்சுக்கல? அப்போ என்னென்னா இந்த உலகத்தையே நம்ம இப்போ எப்படி காட்டுறாங்க, மக்களுடைய பார்வை இன்பக்கேணியாக மாறிடுது. இன்பத்தில் அளவு முறையே கிடையாது. உச்சம்னு எந்த அளவு உச்சத்துக்கு போகிறதுக்கு அளவு இல்லை. அந்த உச்சத்துக்கு போனால் மீண்டும் துன்பம் வரும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டேங்குது, மாறிடுது. இன்பத்தில் அளவு முறையே கிடையாது. ஒரு உச்சம்னா எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போகிறதுனே அளவுக்கு இல்லை. அந்த உச்சத்துக்கு போனால் மீண்டும் துன்பம் வரும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேட்டுக்கு போக மாட்டேங்கிறோம். ஒரு இது இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி என்னென்னா அதனுடைய பண்பாடு கலாச்சாரத்தில் நம்ம அதையும் முறைப்படுத்தாமல் விட்டுட்டுருக்கிறோம். இன்றைக்கி அந்த வேகமாக தான் இருக்கிறோம். விவேகம் என்பது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட குறைய ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த அமைதி நிலையில் இருந்து பழகக்கூடியது என்னென்னா, ஒன்று தூக்கம். அது வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ். அந்த இடத்துல மனமும் வேலை செய்கிறது இல்லை, அறிவும் வேலை செய்யாது. அதில் எந்த பிரயோஜனமே கிடையாது பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம உட்கார்ந்துட்டு தூங்குற தியானம் மட்டும்தான் அமைதியை கொடுக்கும். அப்போ இந்த அமைதி என்பது என்ன வருங்க, இன்னும் நீடித்து நிலைத்தால் அதுதான் பேரின் நிலைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்தும். அதை நீ எளிமையாக கேட்பாங்க பார்த்தீங்கன்னா. விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க, தூக்கத்துக்கு தியானத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. அது படுத்துட்டு தூங்கினா தூக்கங்கிறீங்க, உட்காந்துட்டு தூங்கினா தியானங்கிறீங்களே, ரெண்டும் ஒன்று தானே. இது இருக்க அப்படியே படுத்துட்டு தூங்கிக்க வேண்டியது என்ன அப்படின்னு. என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கம் ஒருவனை சோம்பேறி ஆக்கும். மீண்டும் மீண்டும் தூங்கி 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 சோம்பேறியாகவே தான் ஆக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் தியானம் என்பது அவனை சிந்தனையாளராக மாற்றும்.
சும்மாவே உட்காந்துட்டு இருந்தாலும் கூட எண்ணங்கள் வரும். எண்ணமே இல்லாமல் போகிற அளவுக்கெல்லாம் யாரும் இங்கே தியானம் பண்ணுற அளவுக்கெல்லாம் யாரும் இல்லை. புரியுது இல்லைங்களா? அது இருக்குது. அது ஒரு ஹை பிச். அது மௌன காலத்தில் நடக்கும். ஒரு நாள், ஒரு வாரம் இந்த மாதிரி நீங்கள் இருக்கையில் என்னாகும், அந்த எண்ணங்கள் வர்றது படிப்படியாக குறைஞ்சு 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 குறைஞ்சி அந்த சமாதி நிலைக்கு அன்னைக்கு போயிருந்த அனுபவம் கிடைக்குமே தவிர உடனே நம்ம இந்த இடத்துல உடனே வந்துட்டு அமைதியாயிட்டேன், மௌனம் ஆயிட்டேன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இந்த மனலச்சொல் வேகம் குறைய குறைய குறையத்தான் என்ன ஆகுதுங்க, அறிவு வெளியே வருது. அப்போ மன இயக்கம் குறைந்தால் மட்டும்தான், அது என்ன மன இயக்கம்ங்கிறது, புலனியக்கத்தை குறைத்தால் மட்டும்தான் என்ன ஆகுது, நம்முடைய உண்மை மெய்ப்பொருள் நிலைக்கு நம்ம வரோம். அப்போ மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அமைதியுடையதாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், எதுலேயும் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். அப்போ எப்பவுமே வேவரிங் மைண்டாகவே இருந்துட்டிக்குன்னு வச்சுக்கங்களேன், 14க்கு மேலே இருக்கிற உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு வந்தாலும் நம்மளுக்கு போதாது தான், பற்றாக்குறையாகவே தான் இருக்குமே தவிர அதில் எந்த ஒரு நிறைவும் இன்றைக்கி அடைய முடியாது. அதனால் அடைந்தது என்ன, ஒன்று உடல் துன்பம், இன்னும் மனநோய், அடுத்து பொருள் இழப்பு, உறவுகளுக்குள்ளேயே ஒரு சங்கடங்கள், பிரச்சனைகள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், தப்பு செஞ்சு கோர்ட்டு வாசல் நடந்துட்டுருப்போம். சிக்கல்கள் பிரச்சனையை அதிகம் உருவாக்குறமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ நாம் எப்படி குழந்தையாக பிறந்து குழந்தையாகவே வளர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்திலேருந்து போகிறோமோ, நம்ம குழந்தைகள் எப்படி வாழணுங்க, அவங்களுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாமே வேணும் அவங்களுக்கும். அப்போ அந்த அனுபவம் தான் வாழ்க்கை. அனுபவத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம இடம் அளிக்கணும். இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் எது கேட்டால் என்ன சொல்லணுங்க, எஸ் தான் சொல்லணும், நோ சொல்லக்கூடாது. அந்த மாதிரி குழந்தைய வளர்த்தி வச்சுக்கிறோம். போகலாமா, எஸ். வேணுமா, வாங்கிக்கலாம், எஸ். நோ சொன்னீங்கன்னா ஆப்போசிட் உங்களே எதிரியே பார்ப்பேன். இருக்கு இல்லைங்களா? எது வாங்கினாலும் போகிறது வர்றது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் எஸ் சொல்கிறதுக்கு தான் நம்மளை வச்சுருக்காங்களே தவிர நோ சொல்லக்கூடாது, ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, ஒரு கொஸ்டினே அங்கே வரக்கூடாது. அப்போ இவங்க நாளைக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சிக்கல், துன்பம், ஏதாச்சும் ஒரு சவால்கள் வந்துச்சுன்னு வைங்களேன், சந்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது சொல்லுங்கள்? இன்னும் உதவி கேட்பாங்க. உதவி கேட்குற மாதிரி தெரியல. பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை தான் மாற்றிக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, ஒரு அக்ரிசிவாக நடந்துக்கிறாங்களே தவிர ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அமைதி நிலை என்பது முக்கியம். அதில் தியானம் என்பது ரொம்ப முக்கியம். தியானத்தை முழுமையாக உச்சகட்ட குண்டலினி யோக தியானமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் மனவளக்கலை மன்றம் மட்டும்தான். எளிமையான தியானம், உங்கள் டைமுக்கு செஞ்சுக்கலாம், எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. நம்முடைய முழுமைப்படுத்திக்கலாம், மனதை அமைதிப்படுத்திக்கலாம். அப்போ மனம் அமைதியானால் மட்டும்தான் அது அறிவாக வேலை செய்யுமே தவிர அறிவில்லாமல் செய்யக்கூடிய செயல் எல்லாமே என்ன வரும், தனக்கும் துன்பத்தை விளைவிக்கும், பிறருக்கும் துன்பத்தை விளைவிக்குமே தவிர வேறு எதுவுமே. அது உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அடிப்படை. அப்போ நம்முடைய துன்பத்தை குறைத்து கொண்டு இன்பத்தில் அளவு முறை காத்து அமைதியிலே லயத்து பேரின்பத்திலே நாம் என்ன பண்ணணும், கலக்கணும். அப்போ இந்த அமைதியான வாழ்க்கை முறை நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குங்க சொல்லுங்கள்? அமைதியான வாழ்க்கையில் நிதானமாக போகிறோம், எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், எப்படி போகணுங்கிற எல்லா முழுமையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா போக வேண்டிய பயன் நம்மளுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ எளிமை என்ன சொல்லுவாங்க, இந்த மனித பிறவி எடுத்தது வாழ்வின் நோக்கம் எதுன்னு தெரிஞ்சு அந்த வாழ்வின் நோக்கத்துக்காக வாழ்வியல் முறையை அமைத்து கொள்வது தான் மனவளக்கலை. மனிதனை முழுமைப்படுத்தக்கூடிய இடம் தான் இந்த இடமே தவிர வேறு எந்த ஒரு இடம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்போ நம்முடைய வாழ்வின் நோக்கம் அறிவிலை முழுமை பெற்று இறை உணர்வு பெறுவது தான் நம்முடைய வாழ்க்கை. அவருக்கு அமைதி என்பது மிக மிக முக்கியமான இடம். அந்த அமைதி என்பது தியானத்தினால் மட்டும்தான் வரும். சரிங்களா? அந்த அடிப்படையில் போன வருடம் 2025 செய்ததை செய்தவற்றை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கங்க, அந்த 2 வார்த்தைகளை பிரித்து பாருங்க பார்க்கலாம். செய்தவற்றை, செய்தது, செய்யாதது, செஞ்ச தவம் அல்லது தவம் செய்யாமல் விட்டது எல்லாத்தையுமே, அந்த அரியர் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணணுங்க, இந்த வருஷத்துலையாவது அந்த கடனை கட்டணும், அந்த உறுதிமொழியாவது எடுத்துக்கணும். சரிங்களா? இன்னும் எளிமையாக சொல்லப்போனேன்னு சொல்கிறேங்க, சும்மா இருக்கிறது. புரியுதே இல்லைங்களா?
இப்போ வடிவேலு மாதிரி தான். நம்மளாம் வேலைக்கு போய் வேலை செஞ்சு உடம்பு வலிக்குமே இல்லை, வேர்வையெல்லாம் வருமே இல்லைங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. சும்மா வந்து காலையிலையோ சாயங்காலமோ ஒரு நேரத்துக்கு தவ மையத்துக்கு வந்து நீங்கள் தவம் செய்யணும். அப்போ இதைத்தான் பெரிய ப்ராக்டிஸாக பண்ணி, இதுதான் அறிவிலே மேம்படுத்துமே தவிர, ஏதோ அந்த சொற்பொழிவுகள் கேட்குறதுனாலையோ, உடற்பயிற்சி செய்கிறனாலையோ, காய்கல்ப்பு செய்கிறனாலையோ எந்த ஒரு மாற்றம் நம்மகிட்ட வரப்போகிறது இல்லை. நீங்கள் உங்களை யாருன்னு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணக்கூடிய ஒரே இடம் நம்முடைய தவக்கூடங்கள், தவச்சாலைகள் மட்டும்தான். மனவளக்கலை மன்றங்கள் தான். அப்போ இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்க? மனவளக்கலை மன்ற தவ மையம்னு தான் பேர் வச்சுருக்கிறாங்க. புரியுது இல்லைங்களா? அப்போது செய்க தவம் நெஞ்சே எய்தி விரும்பதை எய்தலாம். தவத்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வி சிறப்பாகும். எதை அடைய முடியுமோ அதை அடைய முடியுமே தவிர வேறு எதுனாலும் நீங்கள் அடைய முடியாது. அதை அடைஞ்சது எல்லாமே இந்த வாழ்வின் நோக்கத்தை விட ரொம்ப சிறுமியாகத்தான் இருக்கும். அது நிறைவு கிடைக்காது. இது ஒன்று மட்டும்தான் நிறைவு கொடுக்கும். கடைசி வரைக்கும் நிறைவாக இருக்கும். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அடுத்தது அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்திடும். அந்த அடிப்படையில் மனவளக்கலையோடைய சாரம் முழுமை எங்கே படுத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா, மகரிஷி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்படிதான் முடிச்சிட்டார். சரிங்களா? அப்போ நான் இதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாமே நீதி நெறி உணர் மாந்தர், நல்லது கெட்டது உண்மை எது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் விளக்கிட்டேன். நீதி நெறி உணர். அப்போ நம்ம என்ன மாந்தர், அப்போ மனித உருவத்தில் பிறந்திருந்தோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோங்க? அடுத்த நிலைக்கு வரப்போகிறோம். மனிதனை தெய்வமாக்கக்கூடிய இடம் மனவளக்கலை. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும். இப்போ என்ன பண்ணிட்டோம்? நாம் இந்த துன்பத்தை குறைத்து இன்பத்தில் அளவு முறை காத்து தவத்தினால் நாம் அமைதி பெற்று பேரின்பு நிலை அல்லது வாழ்வின் நோக்கமாகிய 6வது அறிவிலே முழுமை பெறுவதற்குண்டான பயணத்தை செஞ்சுருக்கிறோம். அப்போ நாம் பெற்றதை பிறருக்கு எடுத்து சொல்லுவது தான் ரொம்ப முக்கியமான பணி இருக்கிறதுலையே. ஓகே, மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து நான் இந்த நிலைக்கு வந்துட்டேன். என்ன பண்ணணுங்க? தொண்டாட்டி இன்பம் காண்போம். சரி, தொண்டு செய்யணும். தொண்டு என்னெல்லாம் பண்ணலாம்? அன்னதானம் போடலாமா? அன்னதானம் போட்டால் எவ்வளோ செலவாகும் சொல்லுங்கள். நம்ம கவர்மெண்ட்டு தான் கேட்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டால் சொல்லுவாங்க, எத்தனை கோடி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்க நிறைய. அன்னதானம் போட்டால் இந்த 4.5 வருஷத்தில் பண்ண செலவு எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா? இல்லை கோயில் கட்டலாமா? கோயில் கட்டாலும் உங்கள்கிட்ட பணம் இருக்குதா சொல்லுங்கள். ஏதோ கோயில் கட்ட முடியும் இன்றைக்கி இருக்கிற எல்லாம். என்ன எப்படி கோயில் கட்டுறாங்க? கொட்டினாலுமா? இல்லை பல கோடிங்கிறாங்க. 10 கோடி ஆச்சுங்க, 20 கோடிங்க, 30 கோடிங்க, 6 கோடி ஆச்சுங்க. கோடி லட்சத்தில் நீ கோயிலே கட்டுறது இல்லை. கோயில் அத்தனை கோடியில் போட்டு கட்டுறாங்க. ஆனால் பராமரிக்க முடிய மாட்டேங்குது. அங்கே இருக்கிறவங்க சம்பளம் கொடுக்குறதோ மற்றதோ அந்த சாமிக்கு அந்த பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். இருக்கா இல்லைங்களா? அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தலாமோ? எழுந்தறிவித்தல், எழுத்தல்ல எழுந்தறிவித்தல். உன்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, நீ எங்கே பிறந்து எங்கே வந்துட்டுருக்கிற, எங்கே போக போகிற அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய முழுமையான இடம் வேதாத்திரியம். ஓகேங்களா? அப்போ பிறப்பும் இறப்பும் வரைக்கும் உண்டான அத்தனை வகையான பாடத்திட்டங்களும் வேதாத்திரி மகரிஷியுடைய அனுபவ பாடங்களாக, அனுபவ பொக்கிஷங்களாக நமக்கு கிடைச்சிருக்கு. அது அப்படியே நாம் கடைபிடித்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி என்னுடைய உரை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். நான் இது பேசின உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள், ஏதேனும் ஐயம், ஏன்னா நான் என்ன 1 ஹவருக்குள்ளே பேசணும், அது எவ்வளோ வேணும் அவ்வளோதான் கொடுக்க முடியும். இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதேனும் என்ன வாழ்க்கை அனுபவத்தில் சந்தேகங்கள் இருந்தால் நீ கேட்டுருங்க. நான் சொல்லி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கை வளமுடன். மட்டுமே அல்ல, தண்ணியும் சேர்ந்து தான் இருக்கே இல்லைங்களா? அப்போ இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை வியாதி என்பதே இந்த 5 அளவு முறை மீறினது தான் சர்க்கரை வியாதி. அப்போ சர்க்கரை வியாதியோட கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க? இஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸுங்கிறாங்க. அவங்க வச்சுருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தில் இது காரணமே சொல்ல முடியாத நோய் அப்படிங்கிறாங்க. குழந்தைக்கு வருது, கர்ப்பிணி பெண்களுக்கு வருது, வயசானவனுக்கு வருது, நல்ல கலாஸ்காரம் வேலை செய்கிறவனுக்கும் சர்க்கரை வியாதி வந்திருக்குது. யாருக்கு எப்படி வந்திருக்குன்னு கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கு நீங்கள் மருந்து எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ சர்க்கரை வியாதியோட பேராமீட்டர் எடுத்து பாருங்க பார்க்கலாம். சர்க்கரை வியாதி எப்போ கண்டுபிடிக்கிறாங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு பின்னாடி தான் பார்க்குறாங்க. தெளிவாக புரியுதே இல்லைங்களா? அப்போ சர்க்கரை எங்கே இருக்குது? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்ம உடம்பு ஜீரணம் பண்ணி எடுத்துக்குதா எடுக்க மாட்டேங்குதான்னு பார்க்குறாங்க. அப்படின்னு எளிமையாக சொல்லப்போனால் என்ன,
நம்ம வயிறு இன்ஜின் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. இன்னும் எளிமையாக சொல்ல போனால் சாப்பிட்ட சாப்பாடை கொண்டு போய் கக்கூசில் போட்டு வந்துடுது. இங்கே சாப்பிட்ற வாய் வழியே சாப்பிட்றோம், சத்தம் எடுத்துக்க மாட்டேங்க, கொண்டு போய் அங்கே போட்டு வந்துடுறோம். உடம்பு என்ன ஆகுதுங்க, உளுந்துடுது, வேலை செய்ய மாட்டேங்குது, டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது, மயக்கமாக இருக்குது, ஒரு புண்ணு வந்தால் கூட ஆற மாட்டேங்க, இன்ஃபெக்ஷன் எதையுமே பண்ண மாட்டேங்கு, எதிர்ப்பு நம்மளுக்கு குறையுது எல்லாமே. அப்போ என்னது, எடுக்க மாட்டேங்குது, சக் பண்ணி எடுக்க மாட்டேங்குது. இன்னும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ குதிரையெல்லாம் சாப்பிட்றது பார்த்துருக்கீங்களா? குதிரை அப்படியே அருகம்புல லபக்க லபக்குன்னு கட் பண்ணி முழுங்கிடும். அது ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, புர்ருன்னா ஜீரணமாயிரும், அவ்வளோதான். வாயிலே புர்ருங்கும், இப்போ ஜீரணமாயாச்சு. போய் பாருங்கள், அது லத்தி போட்டிருக்கும், சாணம் போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், குதிரை லத்தி ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறப்ப தான் உருண்டையாக இருக்கும், அது ஆவி போகும். பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும், ஆவி போகும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே புடக்குன்னு உடஞ்சிரும், அப்படியே புல்லாகவே இருக்குது. அதில் யானை எப்படி தான் சாப்பிடும், யானையை பிடிச்சி தின்னு பல்லெல்லாம் இல்லை, அசையெல்லாம் போட்டிருக்காது, உமா கறக்க பொறக்குன்னு எடுத்து முழுங்கும், குருன்னு போட்டு சாணி போட்டுரும். பார்த்தா முதல்ல அப்படி டைட்டாக ஒரு மாதிரி தண்ணியோடு இருக்கும். அதுக்கடுத்து என்ன ஆயிரு பார்த்தீங்கன்னா, பட்டுன்னு வெடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போகிற இலை தலையாகவே தான் இருக்கும். புரியுது இல்லைங்களா? அதுக்கெல்லாம் அப்படி அந்த விலங்குகளுக்கு. உண்மையாக சொல்லுங்கள், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எப்படி சாப்பிட்டோம், எப்படி வெளியில் வருது நம்மளுக்கு? இல்லை போட்டது எப்படி வந்தது எப்படின்னு கேட்குறேன். அப்போ நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரணுமே இல்லைங்களா? அப்போ உள்ளுக்குள்ளே அவ்வளோ தூரம் அதை அரைச்சி கூல் பண்ணி தான் சத்தம் எடுக்க முடியும். அப்போ நம்மளோட டைஜஸ்டிவ் யூனிட்டோடைய பிரின்சிபல் கான்செப்ட் அப்படி இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே எனக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன் 20 அடி தூரம் அல்லது 7 மீட்டர் தான் சுற்றி வச்சுருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 800லேருந்து 900 பெண்டு இருக்குது உள்ளுக்குள்ளே. 800லேருந்து 900 பெண்டு. நம்மளாம் மைசூர் போயிருப்பீங்களா? மைசூர் வால்பாறை எல்லாம் போனோன்னு என்ன சொல்லுவாங்க, ராய்க்கல் முக்கு பெண்டாக திரும்பி மலை ஏறணும், கொல்லிமலை போனால் அப்படி போகும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளே என்ன ஆகுதுங்க, 800லேருந்து 900 பெண்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு பெண்ட்லையும் போய் நின்று தான் இது என்ன பண்ணுது, புசிக்குது. அதை வந்து அரைச்சி கூல் பண்ணி சத்தம் பிரித்து எடுக்க முடியுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஒன்று சாப்பாட்டை நம்ம என்ன பண்ணணும், கூழாகவே கொடுக்கணும், அரைச்சி கொடுக்கணும். அப்போ ஒன்று சிறு உடலுக்கு வேலை குறையும். திங்கிறது பூரா நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது சாப்பிட்றது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், திங்கிறோம். ஆடு மாடு திங்கிற மாதிரி லப்புன்னு முழுங்கிறது. புரியுது இல்லைங்க? 1.5 இன்ச்சு மெட்டில் 3/4 இன்ச்சு மெட்டில் மாதிரி பொத்துன்னு கல்லுகள்லாம் போட்டோம்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு எப்படி அது வெளியில் வரும், சிமிட்டியாட்டாக வரணும், பேஸ்ட் மாதிரி வரணும் அது. அப்போ இது என்ன ஆகுது, வயிறு வலிக்குது, உப்புசமாகுது, வயிறு வீங்கிக்குது, வயிறு வெளியே தள்ளி எல்லாம் நீர் கோத்துக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளமாக மாறிடுது. இது ஆண்களுக்கு ரொம்ப கொடுமையான பிரச்சனை வேறு இருக்கு இல்லைங்களா? பெண்கள் கூட குழந்தை பெற்று எடுத்துருவாங்க, வேலை முடிஞ்சு அடுத்த வருஷம் இதாயிரும். ஆண்கள் இந்த வயிற்றோட தூங்க முடியாமல் குப்பரப்படும், மல்லாந்து படுத்து கொரட்டை விடுறதெல்லாம் பெரிய பிரச்சனை அடுத்தது வந்துடும். அப்போ நம்ம உணவு என்பதே மிகப்பெரிய ரகசியம். அதவே இன்றைக்கி நம்மளுக்கு எதுலேயுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற முறையிலையும் தவறு இருக்குது. அப்போ என்னது, ஒன்று பசித்து தான் சாப்பிடணும். உண்மையாக சொல்லுங்கள், நம்மளாம் பசி சாப்பிட்றோமா? மனசாட்சிப்படி பேசிங்க, அவ்வளோதான். எனக்கு வேண்டாம், பசித்தான் சாப்பிடணும், அவ்வளோதான். அதுதான் அடிப்படை. இன்னும் என்னென்னு இதெல்லாமே விலங்குகளிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்கள் எல்லாச்சும். உங்கள் வீட்டில் நாய், பூனை, புறா, கோழி எல்லாம் வச்சுருக்கீங்க, இல்லை பிடிச்சதை எடுத்து போட்டு பாருங்கள், பசித்தா வந்து சாப்பிடு, இல்லைன்னு சாப்பிடாது. நாமும் யார் என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட்ருப்பார். ஒருத்தர் பர்த்டேன்னு கொண்டு வந்து கேக் கொடுக்குறேன்னு வைங்களேன், வாங்கி கொண்டு வந்து அப்போ சாப்பிட்ருவோம். பசிக்கும் நம்மளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இருக்காது, சாப்பிடுவோம். அந்த ஒழுக்கமே இல்லாமல் போயிட்டு நம்ம இன்றைக்கி பசித்து சாப்பிட்றதே இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ பசி என்பது என்ன, உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. வயிறு வந்து எம்டி ஆகிடுச்சு, அதுவும் உயிர்ச்சித்தி பற்றாக்குறை ஏற்பட்டுடுச்சு, உனக்கு டயர்ட்னஸ் ஆகுது, நீ மயக்கம் போட்டு விழுந்துருவேன், உங்களுக்கு காட்டிலேருந்து ஆகாசன சக்தி கோள்லேருந்து எடுக்கிறது பத்தாது, உணவுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும், உணவு கொஞ்சம் உள்ளே அனுப்புன்னு சொல்லி கொடுக்குது சிக்னல். நாம் என்ன பண்ணுறோங்க, வயிறை ஃபுல்லாக வச்சுக்கிறத வேலையே. முதல் கடமையே என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு வச்சுட்டு இருக்கிறதே வேலை. குறைஞ்சா உடனே போட்டுடணும், குறைஞ்சா போட்டுக்கணும், குறைஞ்சா நிறச்சி வச்சுருவோம். புரியுது இல்லைங்களா? இது ஒரு மனநோய் வேறு, உடல் சார்ந்த நோய் மட்டும் இல்லை, மனம் சார்ந்த. எப்போ பார்த்தாலும் சாப்பிட்லாங்கிற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஒரு நாள் சாப்பிட்டு பழகிட்டிங்கனால அடுத்து அந்த நேரம் வந்தால் தோணுதே இல்லைங்களா? இப்போ கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு வந்துட்டீங்க, அடுத்தது என்ன ஆகுது, நேற்று நேரம் சாப்பிட்டோமே, 7:30க்கே சாப்பிட்டாங்க, 7:30 கல்யாணம் வீட்டு சாப்பாடு போட்டாங்க, நம்ம வீட்டில் 9 மணிக்கு தான் சாப்பாடு ஒன்றும் ஆகலை. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கிறீங்க. டிவி பார்க்குறோம், செல்ஃபோன் பார்க்குறோம், மைண்ட் ஆக்டிவிட்டிஸே இல்லை. பார்த்தீங்கன்னா
எந்த மனநிலையில் போய் நம்ம சாப்பிட்றோமோ அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி உணவு ஜீரணமாகும். புரியுதே இல்லைங்களா? இப்போ ஒரே வீட்டில் தான் ஒரே சாப்பாடு தான், 4 பேர் சாப்பிட்றீங்க. சாப்பாட்டில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் 4 பேர்த்துக்கு ஒரே நோய் தானே வரணும். எல்லாத்துக்கும் சக்கரை வரணும், எல்லாத்துக்கும் ப்ரெஷர் வரணும், எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வரணும். புரியுதே இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் ஏன் வருது? அந்த 4 பேரும் அந்த ஒரே உணவு தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை வேறுபடுது. ஒருத்தர் மகிழ்ச்சியாக வந்து சாப்பிட்றாரு, ஆஹா என்ன சாப்பாடு இன்றைக்கி அருமையாக இருக்குதுன்னு. ஒருத்தர் கோபமாக வந்து சாப்பிட்றாரு, ஒருத்தர் கவலையாக சாப்பிட்றாரு, ஒரு அலட்சியமாக சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றது. அப்போ இந்த மாதிரி சாப்பிட்டேன்னாங்க அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உணவு போய் ஜீரணமாகுமே தவிர உணவுக்கு நீங்கள் மதிப்பளிச்சே தீரணும். உணவு என்பது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இயற்கை கொடுத்த பிரசாதம். நம்மளுக்கு இயற்கை அன்னை நமக்கு தயாரித்து கொடுத்துருக்கிற ஒரு பிரசாதம் வந்து இருக்குது. அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சாப்பிட்ணுமே இல்லைங்களா? அந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் பேசிட்டு சாப்பிட்ணுமா? இல்லை, அதுக்கும் அந்தளவுக்கு நம்ம பிச்சைக்காரனாகவே இருக்கிறோம் சொல்லுங்கள்? அவ்வளோ பேசணுமா? அவ்வளோ இதாக இருக்கா? அப்போ உணவுக்கு கூட ஒரு நேரம் ஒதுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன இருக்குது? அது செல்ஃபோனில் என்ன பண்ணலாங்க? யார் கூப்பிட்டா மீன் ரீகால் பண்ணி கூப்பிட்டு பேச முடியும். முதல்ல கூட லேண்ட்லைனில் பேச முடியும், யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. புரியுதே இல்லைங்களா? நீங்களே சொல்லல, இது உணவு இடைவேளை நான் பேசலைங்கன்னு சொல்லி பேசுறது நல்லது தான். அப்போ கேட்டவருக்கு ஒரு நம்ம கொடுத்த ஒரு பதில் நல்லா இருக்குமே இல்லைங்களா? நாம் என்ன பண்ணுறோம்? நான் சாப்பிட்டே தான் பேசிகிட்டு இருக்கிற, சொல்லுங்கன்னு கேட்டு பேசுகிறோம். பேசலாம் பேசுங்கன்னு பேசுகிறோம். அப்போ நீங்கள் சாப்பாட்டை எப்படி அலட்சியப்படுத்துகிறீங்களோ, மதிப்பிழப்பு செய்கிறீங்களோ, சாப்பாட்டு உங்களோட மதிப்பிழக்க செய்யுது. சாப்பாடே சாப்பிட்றதுக்கெல்லாம் உங்களை சர்க்கரை வியாதி பண்ணி வச்சுட்ருக்குது. இயற்கை நம்மளை தண்டிக்குது. புரியுதே இல்லைங்களா? அப்போ ஒன்று பசியோடு தான் சாப்பிட்ணும், பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. ஓகேவா? அவங்க நான் வேலைக்கு போகிறேங்க, அந்த 1 ஹவர் லஞ்ச் டைம் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு பண்ணுறது. குவான்டிட்டி குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். அளவு குறைச்சிக்கலாம். 2 டிஃபன் பாக்ஸ் கொண்டு போனேன், ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டுக்கோ. புரியுதே இல்லைங்க? அப்போ அடுத்த வேலை பசிக்கும், அதுக்கு ஒரு கேப் கொடுக்கணும். நீங்கள் கேப்பே கொடுக்காமல் எப்போ பார்த்தாலும் நிறச்சிட்டே இருந்துட்டு இருந்தோம்னா என்ன ஆயிரும்? ஜீரணமாக போதிய உடல் உழைப்பும் பத்துறதில்லை, எனர்ஜியும் பத்துறதில்லை. நேராக அது கொண்டு போய் ஒன்று வெளியே கொண்டு போய் தள்ளுது, இல்லை உடம்புக்குள்ளேயே வச்சுக்குது. அது அடிப்படை. அப்போ ஒன்று பசித்து சாப்பிடணும், அடுத்தது மனமூண்டி சாப்பிடணும், மைண்ட்ஃபுல் ஈட்டிங்காக இருக்கணும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் மென்று சாப்பிடணும், சாப்பிட்ற சாப்பாட்டை கூழாக்கணும். எந்த அளவுக்கு மென்று பொறுமையாக சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு. குவான்டிட்டி முக்கியம், எந்த அளவோ அதோடு நிறுத்திக்கணும். எது என்னது? இப்போ நான் காலையில் சாப்பிட்ருக்கிறேன் அப்படி என்ன பண்ணணும்? மத்தியானம் சாப்பாட்டுக்கு 4 மணி நேரம் கேப்பு தான். அப்போ நான் ஒரு 4 இட்லி சாப்பிட்ருக்கிறேன் காலையில் அப்படின்னா 12-1 மணிக்கு பசிக்குதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு 4 இட்லி கரெக்டுன்னு அர்த்தம். புரியுதே இல்லைங்களா? இல்லை பசிக்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். 4 இட்லி எச்சு எனக்கு, அப்போ 4லேருந்து 3 இட்லிக்கு வரணும் நம்ம. அது அடிப்படை. நீங்கள் தான் உங்கள் பேராமீட்டர் கண்டுபிடிக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி 4 இட்லி கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட உடல் உழைப்பு, உங்களுடைய ஜீரண மண்டலம் எப்படி ஆக்டிவேட் ஆகுதோ, கட்டு ஹெல்த் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆக்டிவேட் ஆகும். அது அடிப்படை. அப்போ என்ன பண்ணணும்? குவான்டிட்டி ரொம்ப முக்கியமானது. அளவாக சாப்பிட்டுக்கணும், போதுங்கிற இடத்துல நிறுத்தணும். பசியோடு சாப்பிட்டு பசியோடு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு நம்ம உணவில் முதல்ல ஒழுக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? எந்த நோயிலேருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். அடிப்படையே அதுதான். சித்த வைத்தியத்துக்குள்ளே போனால் என்ன கேட்பாங்க? முதல்ல கேட்டிருக்கீங்களா? பசிக்குதான்னு தான் கேட்பாங்க. இப்போ அலோபதி மருத்துவத்துலையும் கேட்குறாங்க, நல்லா பசி இருக்குதா, தூக்கம் இருக்குதா, 1க்கு 2க்கெல்லாம் போகுதான்னு கேட்குறாங்க. புரியுதே இல்லைங்களா? அப்போ இந்த பசி என்கிறது மிகப்பெரிய ஒரு உணர்வு, நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். அதை நம்ம பயன்படுத்தணுமே தவிர ஐயோ பசியை வரக்கூடாது, பசி வந்தால் மயக்கம் போட்டு விழுந்துருவோம், அதாயிரும் இதாயிருன்னு சொல்லி நாமளே பயமுறுத்தி எதாவது சாப்பிட்டு நீ இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வயிறு கெட்டு போச்சுன்னா தான் சர்க்கரையாக மாறிடும். இது அடிப்படை. ஓகேவா? வேறு டவுட் இருந்தால் சொல்லிடுங்க சர்க்கரையில். அப்போ இது என்னென்னா ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு கொண்டு போயிடுறாங்க. அப்போ இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேராமீட்டர் மாறுது. ஒரு கேட்டகரி இப்படி எடுத்துக்கலாம், இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம காய்கல்பத்துக்குள்ளே தான் வரும். அப்போ விந்து நாதம் என்பது வெளியேறிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் என்னாகும்? உயிர்ச்சக்தி பற்றாக்குறை. உயிர்ச்சக்தி பற்றாக்குறை ஏற்பட்டேன்னா ஜீவகாந்தம் கம்மியாக இருக்கும். அப்போ ஜீவகாந்தம் கம்மியாக இருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் நிறையா சாப்பிடணும், நிறைய சாப்பிட்ட சத்து வரும், நிறையா சிற்றின்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதனால என்ன ஆகிடுது? அதுலேயும் நம்முடைய ஜீரண மண்டலம் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ என்னது? தாம்பத்தியம் அளவு முறையோடு இருந்தால் மட்டும்தான் பசியாகும். பசித்து சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் பண்ணி கொடுக்குமே தவிர நீங்கள் இதில் உயிர் சக்தி செலவு அதிகமாக இருந்தாலும் என்னாகும்? ரிவர்ஸ் ஆகி போயிடும், அடி வாங்கிட்டே தான் இருக்கு உடம்பு. இது அடிப்படை.
சரிங்களா? அப்போ எல்லாமே நீதி நெறின்னு சொன்னோமே இல்லையா, அதுக்குள்ளே எல்லாமே உள்ளே வந்துடும். அப்போ இது எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய மனவளக்கலை. இது ஒரு சிலதெல்லாம் மெடிக்கலு வெளியிலலாம் போயிட்டு வருது, ஒரு சிலர் இருக்குது தெரிஞ்சுக்கிறோம், அதுக்காக சொல்லுவோம். கர்மவினையெல்லாம் பெரிய சப்ஜெக்ட், அதை எடுத்து குழப்பம் பண்ண வேண்டாம். அதான் சரி கர்மவினையெல்லாம் பேசக்கூடாது மாதிரி மகிழ்ச்சி, அதுக்காக திருவள்ளுவருடைய குரலோடு முடிப்போம், நல்லாயிருக்கும். சரிங்களா? அவர் என்ன சொல்லிடுறார் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா, இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டுங்கிறார். மகிழ்ச்சிக்கு முன்னாடியே போயிட்டோம், இப்போ திருவள்ளுவருக்கே போயிட்டோம். சரிங்களா? அவரே சொல்லிட்டார். மகிழ்ச்சி சொன்னது கூட நீங்கள் வேண்டாம் எடுத்துக்காதீங்க. இருள் சேர் இரு வினையும் சேரா. இருள் என்பது என்ன? சுத்த வெளி, மெய்ப்பொருள். அது இருட்டு, கும் இருட்டு, இருள். இருள் சேர், இருள் தான் எல்லாமாக மாறி இருக்குதுங்கிற முழுமையான ஞானம் தெளிவு உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது நீ உணர்ந்துட்ட அப்படின்னா, இரு வினையும் சேரா. சஞ்சிதம் பிராப்தம்ங்கிற 2 கர்மாவுமே உனக்கு கிடையாது, தொடராது. ஏன்னா அந்த பயிற்சிக்கு நீ வந்துட்டீங்கன்னா, துரியாதீத தீட்சை எடுத்துட்டாலே நீ முழுமை பெற்றவன் தான். புரிஞ்சே இல்லைங்களா? துரியாதீதம். அப்போ அந்த துரியாதீத தவம் எடுத்துட்டாலே முழுமை பெற்றுட்டோம். அதுதான் உச்சக்கட்ட பயிற்சி மனவளக்கலையில் தியானத்தில் வர்றது எல்லாமே. அப்போ அதை எளிமையாக சொல்லுவோம். உடற்பயிற்சி நீங்கள் வீட்டில் செய்யலாம், காய்கள் பற்றி வீட்டில் செய்யலாம். தியானத்தை எங்கே செய்யணுங்க? மன்றத்தில் தான் செய்யணும். கூட்டு தவம் மட்டும்தான் சிறப்பாகுமே தவிர, நீங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து தனிநபராக தவம் செஞ்சு பாருங்கள், தவமே செட் ஆகாது, வராது. ஏன்னா வீட்டுக்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே தான் அவர் அந்தந்த ரூமுக்குள்ளே போனால் அங்கே அந்த அலையக்கந்தே இருக்கும். புரிஞ்சே இல்லைங்களா? அப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நல்லோர்களை காண்பதும் நன்றேன்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 100 பேர் இங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு 100 பேரோட மூச்சு காற்று கூட சுத்தமாக இருக்குது இன்றைக்கி. அதை கூட இன்னும் எளிமையாக அடுத்து சொல்லுவேன்னு சொல்லுவேன். கோயிலில் வெங்கலத்தில் தான் மணி அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே அடித்து எப்படியா சத்தம் கணீர்னு அந்த ஊரம் கேட்கும். கோயிலில் பூசை ஆரம்பிச்சிட்டாங்க, ரெடி ஆகிடுச்சின்னு. அப்போ அதனுடைய கான்செப்ட் என்ன? காந்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்குது, காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ஒளி எழுப்புறாங்க பார்த்தீங்கன்னா. அந்த சப்தம் என்பது என்ன? அது அந்த வெங்கலத்திலேருந்து வரக்கூடிய இது அந்த காற்றில் இருக்கிற விண்ணையே தூய்மைப்படுத்தி கொடுக்கும் அந்த இடத்துல. அதை கோயில் இருக்கிற இடத்துல குடியிருக்கணுங்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ இப்படி அந்த சப்தம் அந்த காற்றை தூய்மைப்படுத்தி கொடுக்குதோ, நம்ம தவ மையங்கள் என்ன பண்ணி கொடுக்குது? நம்மளை ஒவ்வொருத்தரையும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்ருக்குதுங்க. இங்கே வந்து கூட்டுத்தவமாக இருந்து நம்ம செஞ்சுட்டு போகையில் தான் மூச்சு காற்றுலேருந்து நீங்கள் எண்ணங்கள் உங்களுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் நம்ம மாற்றி அமைக்க முடியும். அப்போ அந்த இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு. அந்த துரியாதீனத்தை பயின்று துரியாதீன பலன்களை தெரிந்து அதன்படி வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு போனால் ஆக்காமிய கர்மா மட்டும்தான் இருக்கும். ஆக்காமிய கர்மா என்பது என்ன? விழிப்பு நிலை. இன்றைக்கி நான் செய்கிறது, இப்போ பேசிகிட்டு இருக்கிறதும் அடுத்த நிமிஷம் அடுத்து செய்கிறது மட்டும். அப்போ எப்படி இருக்கும்? எதுலேயுமே துன்பம் விளைவிக்க மாட்டேன், எனக்கு துன்பம் விளைவிக்க மாட்டேன், பிறருக்கு துன்பம் விளைவிக்க மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக டைல்யூட் ஆகி எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ துரியாதீதம் என்கிற தவத்துக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. தொடர்ந்து நிறையா துரியாதையும் செய்யக்கூடாது. செஞ்ச என்ன ஆயிரும்? சுத்தவெளி அல்லது மெய்ப்பொருள். அதனோட மெய்ப்பொருளோட தன்மை என்ன? நான் சென்ஸ்லெஸ். அது எதுவுமே தேவையில்லாத ஒரு பொருள். அதுக்கு எது நீடும் இல்லை, தேவையும் இல்லை. அது பாட்டுக்கு சும்மா இருக்குது, சிவனேன்னு இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு அதை செஞ்சால் அந்த தன்மை நம்மளுக்குள்ளே வந்துடும். நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? நீங்கள் சிவனேன்னு இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாம் அவன் செயல், அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சும்மா சோம்பேறியாகவே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குவீங்க. புரிஞ்சே இல்லைங்களா? அப்போ நம்முடைய கான்செப்ட் என்ன எடுத்துகிட்டு வந்தேன்? அளவு முறை. துரியாதீதம் தவத்துக்கு ஒரு அளவு முறை இருக்குது. அது வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது எப்படி உங்கள் டைமோ கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு நாளாவது துரியாதீத தீட்சையில் தவத்தில் கூட்டு தியானமாக இருந்து நல்ல சிறப்பாக நம்ம செஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அந்த துரியாதீத தவம் எதுக்காக செய்கிறோம்? அதுலேயும் அப்போ வாரத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ஒன்று நம்ம செஞ்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இந்த மனம் உயிர் அறிவுக்கு என்ன பண்ணுற ஒரு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இங்கிருந்து தான் நீ வந்திருக்கிற, இங்கே தான் நீ போகிற வீடு பேருங்கிற இடம் இதுதான் அப்படிங்கிறது. அப்போ இந்த உடல் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணோம்? உடலுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கோம் உயிர். புரிஞ்சே இல்லைங்களா? மனம் ஜீவகாந்தம் எல்லாமே. இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிச்சுன்னு என்ன ஆகும்? வெளியில் தான் காற்று மண்டலத்தில் திவலைகளாக மிதந்துட்டுருக்கோம். இப்போ வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் தவ மையத்துக்கு வர்றவங்கன்னு வச்சுக்க என்ன ஆகும்? அது அந்த 3 நாள் 16 நாள் திதி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த 3 நாள் இந்த 16 நாளுக்குள்ளே என்ன ஆயிடுவீங்க? ஏதோ ஒரு நாள் மன்றத்துக்கு போகிற சுச்சுவேஷன் சூழ்நிலை வரையில் எல்லோரும் நினைக்கல இந்த வாரம் அவங்க இல்லை, போன வாரம் அவங்க இருந்தாங்கன்னு நினச்சாங்கன்னா இவங்க எல்லாமே கொண்டு போய் உங்களை என்ன பண்ணிடுவாங்க? சேட்டலைட் மாதிரி கொண்டு போய் ஏற்றி கொண்டு போய் உங்களை இறக்கி விட்டு வந்துடுவாங்க.
அப்போ இதுதான் என்னங்க, ஆன்ம சாந்தி தவம் மாதிரி. தெரிஞ்சே செய்ய வேண்டியதில்லை, நாம் அதற்கு ஒரு பயிற்சியும் ஒரு அனுபவத்தையும் தொடர்ந்து கொடுக்கணும். எளிமையாக அதுதான் பார்த்தேன்னா. அது எளிமையாக சொல்லு. இந்த பக்கம் காடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, குறுக்கு வழியை தான் நடந்து வரக்கு ஈஸியாக இருக்குது மண்டத்துக்கு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. நடந்து என்ன ஆயிரும், வழி விழுந்துடும். மற்ற விலங்குகள் நடந்தால் வழி விழுகாது, ஆடு மாடுகள் நடந்துச்சுன்னா வழி விழுகாது, மனுஷன் நடந்தீங்கன்னா வழி விழுந்துடும். அப்போ நம்ம ஜீவகாந்தம் அந்தளவு காலில் பாய்ச்சனாக இருக்குது. புரிஞ்சுக்க, அந்த புல் மேலே வச்சாலே புல்லே கருகி போகுது. புரியுது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த மனதுக்கும் அறிவுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கும். துரியாதீதம் பயிற்சி வாரத்துக்கு ஒன்று, மாதத்துக்கு ஒன்று அப்படிங்கிறது அப்படியே பழகி கூட்டுத்தவம் பண்ணி பழகிட்டோம்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்னதுங்க, தேவைகள் இருக்கும். உடல் விட்டுட்டோம் அப்படின்னு ஆயிரும், அந்த ஆசைகளும் மட்டும், அந்த ஆசை என்ன இருக்கும், மெய்ப்பொருள் உணர்வது மட்டுமே அந்த ஆசையாக இருந்து அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றி நிறைவு பெற்று விடுவோம், முழுமை பேர் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் ஏதோ கர்மா இருக்குது இல்லை அதெல்லாம் வேண்டாம். மகிழ்ச்சி எல்லாத்தையுமே கழுவி ஊற்றிட்டார், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லைன்ட்டார். சிம்பிள் சப்ஜெக்டாக கொடுத்துட்டார். அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பயிற்சி செயல் திட்டத்துக்கு போகணும். செயல் தான் முக்கியமே தவிர சும்மா வளவளன்னு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னா எந்த பயனும் கிடையாது. சரிங்களா? அந்த அடிப்படையில் நீங்கள் தொண்டும் மண்டத்துக்கு வந்து தவம் செய்கிற முக்கியத்துவம் அதில் கர்மாக்கு. வாழ்க வளமுடன். கடந்த 1 மணி நேரமாக முடிஞ்ச அவ்வளோதானுங்களா? தெளிவாக இருக்கிறீங்க? இன்னும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, குழந்தைகள் நாம் அப்படின்னு ஆரம்பித்தோம், அதனோட கன்க்ளூஷன் முடிவு வந்துருச்சா?